எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கொஞ்சம் இந்த சேட் பாக்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிடுங்க பார்க்கலாம். இதுல ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஆடியோ ஓகே அப்படின்றத பார்த்துக்குங்க. சப்போஸ் சில பேருக்கு சவுண்டா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆடியோ கிளாரிட்டியா இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க ப்ளீஸ். வெரி குட் மார்னிங் டு ஆல், டு எவ்ரி ஒன். எஸ், ஐ ஹோப் த ஆடியோ இஸ் ஃபைன். எஸ், தேங்க்யூ. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். பாசிட்டிவ் திங் இன்னைக்கு என்னன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். ஐ ஹோப் ஆல் ஆர் லிஸ்னிங் ரைட், ஆல் ஃபார் ஆல் ஃபைன். அங்க பாருங்க, அந்த அனோட்டேஷன் யூஸ் பண்றீங்க, அது பார்த்துக்குங்க. ரைட், ரைட். எல்லாருக்குமே கிளியரா இருக்கு ரைட்? டு ஆல் த ஆடியோ இஸ் ஃபைன். எஸ்ன்னு நீங்க மெசேஜ் போடலாம். நீங்க இந்த சேட் பாக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கொஸ்டின்ஸ் சப்போஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா கூடமே கம்யூனிகேட் பண்ணலாம். சில பேருக்கு தோணலாம், சார் இப்பதான் சார் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம், இன்னும் ஒரு லைன் கூட பேசல, நம்ம எப்படி கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சுக்க தேவையில்ல. ஐ ஹோப் சி வி ஆர் கம்மிங் வித் பேக்ரவுண்ட் தட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் ஃபினிஷ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் பிஎட். இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 7 வருஷம் காலேஜில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? யூஜி ஒரு 3 வருஷம், பிஜி ஒரு 2 வருஷம், பிஎட்லேயுமே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் எக்கனாமிக்ஸ் நம்ம கட்டாயமா படிச்சிருப்போம். மேஜர் சப்ஜெக்ட் படிச்சிருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இவ்வளவும் படிச்சிருப்போம். அந்த பேக்ட்ராப்ல இருந்து தான் நம்ம லைஃப்பை மூவ் பண்ணணும், படிக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஐ ஹோப் ஆல் கிளியர். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலது மேபி இதுல கொஞ்சம் பேர் ஏற்கனவே ஐ திங்க் இருந்தவங்க இருக்கீங்க. புதுசா வந்தவங்களுக்கு சில விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, 100% நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸை பொறுத்தவரையிலும் லைக் உங்களோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் லைக் க்ரோயிங் டீச்சர்ஸ். நீங்க இப்போ எதிர்காலத்துல நீங்க டீச்சரா வரப்போறீங்க. இதுல உங்கள நிறைய பேர் இப்போ ஸ்கூல்ஸ்லயோ அல்லது காலேஜ்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரைட். யூ கேன் டெக்ஸ்ட் இஃப் யூ ஆர் அ ஒர்க்கிங் யூ ஆர் அ ஒர்க்கிங் டீச்சர். மீ அப்படின்னு போடலாம். இப்போ நீங்க யாராவது ஏற்கனவே ஒர்க் பண்ற டீச்சரா இருந்தா மீ அப்படின்னு போடலாம். அது இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களை நிறைய பேர் ஏற்கனவே டீச்சரா இருப்பீங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. காலேஜ்லயும் ஒர்க் பண்ணலாம் அல்லது ஸ்கூல்லயுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ கேள்வி கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. பதில் போடுறதுக்கும் தயங்காதீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, தப்பான பதில்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். சில கேள்விகள் நம்ம கேட்கும்போது, தப்பான பதில்னு எதையும் நீங்க நினைச்சுக்க தேவையில்ல. இதுல நம்ம இங்க வந்திருக்கோம். இதுல யாராவது இது நம்ம கேட்டா நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்மள கொஞ்சம் லோவா நினைச்சுக்குவாங்களோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிளாஸ் ரூமுடைய பியூட்டி என்னன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப இதுவரையிலும் நீங்க உங்கள நெறைய பேர் நெறைய மெசேஜே போடல ஆக்சுவலா. கிட்டத்தட்ட ஒரு 19 பார்ட்டிசிபென்ட் கணக்காயிடுச்சு. ஆனா நீங்க என்ன, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இஃப் யூ ஆர் அ வொர்க்கிங் டீச்சர் அப்படின்னா நீங்க மெசேஜ் போடலாம். எஸ் சார், மீ வசுமதி மேம் அப்படின்றவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. மத்தவங்களுக்குமே ரிப்ளை போடுங்க. ரைட்? நோ ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு செஷன்ல பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய பேசிக்ஸ தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரொஃபசர் அகாடமியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நோ நோ போட்டிருக்காங்க உமா மகேஸ்வரி. அதே போல கோபிகிருஷ்ணன் சார் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. வெரி குட். இதுல இன்னொன்னு கொடுங்க. ஒரு ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸா எல்லா டிஆர்பிலையுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வெரி மேஜர் சர்டைன் சங்க் ஆஃப் செலக்ட் ஆகுறவங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், இன் சர்வீஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ். அதுலயும் இந்த லாஸ்ட் டிஆர்பி எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒரு சர்ப்ரைஸ். உங்கள சில பேர் எழுதியிருக்கலாம், சில பேர் எழுதாம இருந்திருக்கலாம். எழுதினவங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. எஸ் மேடம். சோபி லலிதா மேடம். எஸ் மேம். எஸ், நோ ப்ராப்ளம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த ரீசெண்ட் டைம்ல இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க இந்த எக்கனாமிக்ஸ்லயும் இல்ல மற்ற சப்ஜெக்ட்லயும் எடுத்து பாருங்க. எக்கனாமிக்ஸ்ல மட்டுமே கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 11th 12th டெக்ஸ்ட் புக்ல இருந்து நேரடியா கேட்கப்பட்டிருக்கு. 110 கொஸ்டின்ஸ்ல ஒரு 40ல இருந்து 50 கொஸ்டின் நீங்க டெக்ஸ்ட் புக் லைன் பை லைன் படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க ஆன்சர் பண்ணியிருக்க முடியுன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ ஒர்க்கிங் டீச்சரா இருந்தா நீங்க
இதுல பாஸ் பண்றதுக்கான ஒரு கூடுதல் சான்ஸும் இருக்கும். அதையும் மறந்துடக்கூடாது. ஏன் கூடுதல் சான்ஸ்ன்னு நான் சொல்றேன்னா, நம்ம அந்த கனெக்டட்லயே இருப்போம். நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்ப இன்னொருத்தவங்க என்ன சார் நான் ஒர்க் பண்ணல. அப்ப எப்படி சார் அப்படின்னா, அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களே இப்ப டாப் 10 ரேங்க் இருக்காங்கல்ல. அதுல 6 ரேங்க் ஒர்க் பண்ணாதவங்க. அத மறந்துடக்கூடாது. இப்ப லாஸ்ட் எக்கனாமிக்ஸ் பிஜிடிஆர்பில டாப் 10 ரேங்க்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 ரேங்க்ல ஒரு 6 ரேங்க் வந்து ஒர்க் பண்ணாதவங்க. எனக்கு தெரிஞ்ச வரலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு சார் எடுத்தாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பிக்காக கொஞ்சம் வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கிறது மாரியும் இருந்திருக்கு. நெறைய பேர் வந்து அந்த வேலைய செஞ்சுட்டு அத விட்டுட்டு படிச்சும் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ எனிஹவ் நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதோட ரொம்ப ரொம்ப அவசியம் என்னன்னா, ரெகுலரா படிக்கணும் அப்படின்றது. ஸோ எஜுகேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஃப்ரம் டார்க்னஸ் டூ லைட். ஒரு சிம்பிளான கோட் தான் இது. அதாவது ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போறதுக்கு சமம் தான் கல்வி. இது உங்களுக்கான மோட்டிவேஷனா எடுத்துக்க கூடாது. குட் மார்னிங் ஜெயபாரதி மேடம். நான் இப்ப இங்க இருக்கிற மோட்டிவேஷன் இதுல இந்த டீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது மோட்டிவேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மோட்டிவேஷன்னா என்னன்னா, பொதுவா சப்ஜெக்ட்ல மோட்டிவேஷன நெறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஏதோ ஒரு கோட் இருக்கும். நம்ம அத படிச்சுட்ட உடனே, ஆ ஓகே. அது வந்து அப்படியே நம்ம ரட்சகன்னு ஒரு படம் இருக்கு. எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நெறைய பேருக்கு தெரியாத வாய்ப்பு இருக்கு. ரட்சகன்னு ஒரு படம் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? ராட்சசன் கிடையாது. ரட்சகன் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சா சொல்லலாம். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை போடுங்க. ரட்சகன்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ஏதாவது அந்த ஒரு ஒரு இஷ்யூவ பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கையில நரம்பெல்லாம் மேல ஏறிடும். கண்ணுல நரம்பு மேல போகும். அந்த மாரி இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் இருந்தா அப்படிதான் இருக்கணும். ஆனா சப்ஜெக்ட்ல மோட்டிவேஷன்றது என்னன்னா, இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய டாபிக் மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குல்ல? ஆ இத விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வரும். கொஞ்சம் ஆடியோ டிவைஸ் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் ஓகே. இட்ஸ் இட்ஸ் மினிமம் இன் மினிமம் கண்டிஷன் இட்ஸ் ஓகே ரைட்? எஸ். குட் மார்னிங் நர்மதா மேடம். குட் மார்னிங் கனகா மேம். எவ்ரிஒன் குட் மார்னிங். ரைட். இன்னைக்கு செஷனுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ். பொதுவா இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ நம்ம பிஜிடிஆர்பி லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேசிக் பார்ட்டா பிரிச்சிடலாம். ஒண்ணு வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு ஒரு பார்ட்டு. குட் மார்னிங் சுமையா மேடம். ரைட். ஒண்ணு வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் பார்ட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஈக்விலிபிரியம், வெல்ஃபேர். இதுதான் மொத்தமே மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்ப இந்த இதுவ பாருங்க. நம்ம எக்கனாமிக்ஸ் சிலபஸ பார்க்கும்போது மொத்தம் 10 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் இருக்கு. மறந்துடாதீங்க. இதுல கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல ஒரு 5 டாபிக் இருக்கு. அடுத்த ஸ்கிரீன்ல ஒரு 5 டாபிக் இருக்கு. ஸோ இந்த பிஜிடிஆர்பிய பொறுத்தவரையிலும் 10 யூனிட். ரக்ஷன் ஐ கேனாட் ஏபிள் டு ஹியர் எனிதிங். அடுத்து மத்தவங்களுக்கு எப்படி இருக்குங்க? வாட் அபௌட் அதர்ஸ் ப்ளீஸ்? ரக்ஷனா மேமுக்கு எதுவுமே கேட்கலன்றாங்க. அது நீங்க உங்களது ஏதாவது ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணியிருந்தா பாத்துங்க. அடுத்து மத்தவங்க ரிப்ளை பண்ணலாம். வாட் அபௌட் அதர்ஸ்? கேன் யூ ஏபிள் டு ஹியர் எனிதிங்? Others can reply yes, no problem for others. Thank you so much. Others do not have any issue, right? Here. Yes, thank you, thank you. Okay. இப்போ நான் வழக்கமா சொல்றது தான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். ஆடிபிள். தேங்க் யூ மகேஸ்வரி மேடம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ யூஸ் டு சே ரெகுலர்லி. டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 10 யூனிட் இருக்கு. மொத்தமா பிஜிடிஆர்பி சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லயும் 10 மேஜர் டாபிக் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லயும் 10 மேஜர் டாபிக் இருக்கு. 10 மேஜர் டாபிக்னா இப்போ வந்து நமக்கு ஜெயரேணுகா மேம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் டைம்ல சொல்லும்போது புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணாங்க. ஹெச்எல் அகுஜா புக் இருக்கு. எம்எல் ஜிங்கன் புக் இருக்கு. அதே போல இக்னோவுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் புக்கு சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய அகாடமில இருந்தே உங்களுக்கு புக்கு தருவாங்க. இது எல்லாமே கூட எடுத்து பாருங்க. புக்ஸ பொறுத்தவரையிலும், இப்ப நான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல மொத்தம் 10 யூனிட் இருக்குன்னா, அப்போ அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு புக்க எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு சாப்டர். அந்த ஒரு சாப்டர்ல 10 கான்செப்ட் இருக்கும். அந்த ஒரு சாப்டர்ல 10 கான்செப்ட் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிக் கான்செப்ட். அப்படி இல்லன்னா ஒரு 200 யூனிக் கான்செப்ட்ஸ். இதான் குட்டி குட்டியா பிரிச்சீங்கன்னா ஒரு 1000 விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. அப்ப நாள் என்ன சார் 1000 விஷயமா? அப்படின்னு நினைச்சுக்க தேவையில்ல. குட்டி குட்டியான விஷயம் எல்லாத்தையும் சேர்த்தா 1000 வந்துரும். இல்லைங்களா? இப்போ உங்களுக்கே நெறைய விஷயம் ரொம்ப சாதாரணமா தெரியும். இல்லைங்களா? சாதாரணமா தெரிஞ்ச விஷயம் நான் கேட்கட்டுங்களா? இப்ப வழக்கமா
இந்த ஆப்பிள வச்சு நம்ம நிறைய படிச்சிருப்போம் எக்கனாமிக்ஸ்ல. ஆப்பிள வச்சு எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிச்ச ஒரு இம்பார்ட்டன்டான லா இருக்கு. யாராவது சொல்லலாமே? வாட் இஸ் இட் மேஜர் லா ஆஃப் ஈட்டிங் ஆப்பிள் கன்டினியூஸ்லி? ரைட்டுங்களா? அந்த லா பேர் நீங்க ஸ்கூல்லயும் படிச்சிருப்பீங்க, காலேஜ்லயும் படிச்சிருப்பீங்க, இப்ப ஸ்கூல்ல கூட டீச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆப்பிள் சாப்பிடுற எஸ் வெரி குட். கிருஷ்ணபிரியன் சார் கரெக்டா சொல்லியிருக்காரு. லா ஆஃப் டிஎம்யூ, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல். இப்ப இது இந்த ஒரு வேர்டு தெரிஞ்சுச்சுன்னா அது ஒரு டாபிக்ங்க. கரெக்ட் கரெக்ட். நோ ஆடிபிள் சார். ஜெயபாரதி மேடமுக்கு மட்டும் நோ ஆடிபிள்னு வருது. அது எப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. ஹோஸ்ட் மேமும் கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாருங்க. ஐ ஹோப் மத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் படிச்சிருக்கீங்க. அப்ப அப்படி கவுண்ட் பண்ணி பாருங்க. லா ஆஃப் யூபி மார்ஜினலிட்டி, கன்சூமர் சர்ப்ளஸ், இண்டிஃபரன்ஸ் கர்வ், கார்டினல் யூட்டிலிட்டி, ஆர்டினல் யூட்டிலிட்டி, ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி, ஹிக்ஷியன் தியரி, ஹிக்ஷியன் ரிவிஷன் தியரி, ஸ்லட்ஸ்கி தியரி, டீகம்போசிஷன் எஃபெக்ட், இப்போ நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்லும் பொழுதே அதுல இத்தனை விஷயம் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி 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 குட்டியா உமா கிருஷ் சாரி உமா சக்திக்கு நாட் ஆடியபிள்னு வருதே. மெஜாரிட்டி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க சைட்ல கொஞ்சம் செக் பண்ணுங்க மேடம். உமா சக்தி மேடம், ஹோஸ்ட் மேமும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாருங்க. நாட் ஆடியபிள் ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், ஐ எம் கண்டினியூ ஹியர். நான் சேட் பாக்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சி வி ஆர் ஆல் கனெக்டட் டெக்னிக்கலி. ரைட்டுங்களா? உங்க மோஸ்ட் ஆஃப் யூ மேபி நவ் யூசிங் மொபைல் ஃபோன் ஆர் சம் ஆஃப் யூ மேபி யூசிங் பிசி ஆர் டெஸ்க்டாப். ஆனால் உங்க சேட் பாக்ஸை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க இங்க இடையில காலில் பேச முடியாது. டவுட் செஷன்ல நீங்க இப்போ கால் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க, நீங்க பேசலாம். ஆனா இப்போ என்னன்னா, நான் உங்க சேட் பாக்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த பிரச்சனை எந்த கேள்வினாலும் நீங்க இன்ஸ்டன்டா போடுங்க. நான் லைவ்லயும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி நான் 2 ஸ்கிரீனா பிரிச்சிருக்கேன். இங்க வந்திருக்கேன், இங்க வந்திருக்கேன் பாருங்க. அந்த நான் சொன்னேன்னா, ஒரு எக்கனாமிக்ஸ்ல பிஜிடிஆர்பில 10 யூனிட், ஒவ்வொரு யூனிட்லயும் 10 டாபிக் இருக்கு. அப்படின்னா 10 சாப்டர். அகுஜா புக்ல ஒரு 10 சாப்டர் படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல எம்எல் புக் எடுத்துக்கிட்டாலும் 10 சாப்டர் படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பேசிக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டலா கன்சியூமர் பிஹேவியர் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கப்பட்டதா இருந்தாலும் சில புதுசான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சிலது ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா எஃபெக்டிவா தாராளமா போலாம். இதுல ட்ரெண்ட் பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்ல வந்து ஏற்கனவே மேம் சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல கொஷின்ஸ் எப்படி வருதுன்னு. மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலையும் அது நம்ம பிஜி டிஆர்பியா இருந்தாலும் சரி, காலேஜ் டிஆர்பியா இருந்தாலும் சரி, யூஜிசி நெட்டு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் இருக்கு, செட் எக்ஸாம் இருக்கு. ரைட்டுங்களா? எல்லாருமே பிஜி படிச்சிருப்பீங்க. உங்களில் சில பேர் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு பிஜி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப ரெகுலரா படிங்க. இதுல வந்து உங்களுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வந்து பிஜிடிஆர்பிக்கு தான் படிக்கிறீங்க. ஆனா இந்த சிலபஸ் இந்த போர்ஷனை நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் அன்னைக்குமே சொல்லியிருந்தேன். இதுல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா பயன்படுறதுக்கு பாத்தீங்கன்னா பிஹெச்எஸ், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா செட் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெட் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காலேஜ் டிஆர்பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாட் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சிலபஸ் இதுல நீங்க படிக்க போறத இத்தனை எக்ஸாமுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அகாடமில இதுல ஸ்டாண்டர்டாவும் பேசிக்காவும் எளிமையாவும் அட்வான்ஸ்டாவும் போகும். ஸோ அந்த அட்வான்டேஜ் உண்டு. இப்போ உங்க ஸ்கிரீன்ல பாருங்க. உங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டிஆர்பியை பொறுத்தவரையிலும் இப்போ ரீசெண்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்டெடியான ரொம்ப ஹை வெயிட்டேஜ் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமாக கடந்த இந்த 3 எக்ஸாம், இந்த 2018, 19, 21, 22, 25, 26 ரீசெண்டாக முடிஞ்சது உட்பட ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின் குறையாம 110ல இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்துருது. ஸோ ஹெவி ஹை ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதுலயும் இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 6 கொஸ்டின் வழக்கமா தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர், அதாவது யூட்டிலிட்டி, இண்டிஃபரன்ஸ் கர்வ், டிமாண்ட் எக்ஸெப்ஷன்ஸ், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இந்த ஏரியால இருந்து வருது. இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் எக்ஸாம் ஓரியன்டா படிக்கும்போது. தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் அண்ட் ரெவென்யூ. இங்க ரெவென்யூன்னு நான் கொடுக்கல. ஆனா இதுல தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் அண்ட் ரெவென்யூ நான் பார்த்தது வரலையும் இப்போ 2012, 13 பேப்பர், 19, 18, 20, 21,
25, 26 எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு வார்த்தை கண்டிப்பா உண்டு. காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல காப் டக்ளஸ்னு அந்த வார்த்தை, காப் டக்ளஸ்னு வார்த்தை இல்லாத டிஆர்பி கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான டாபிக். ரொம்ப அட்வான்ஸ்டா படிக்கணுமானா முக்கியமான விஷயம் போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையும் நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் 2 முறை கிளியர் பண்ணியிருக்கேன். பிஜிடிஆர்பில ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கேன். காலேஜ் டிஆர்பி ரொம்ப காலம் கழிச்சு. ஏன்னா நான் வந்து யூஜிசி நெட் ரொம்ப முன்னாடியே முடிச்சுட்டு பிஹெச்டியும் பண்ணியிருக்கேன். இப்போதான் முதல் முறையா காலேஜ் டிஆர்பி ரிட்டர்ன்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் ரொம்ப 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 சிறப்பா எழுதியிருக்கேன். காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கேன். அதுலயும் நான் ஸ்டேட் ரேங்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தனிப்பட்ட முறையில நான் போட்டித் தேர்வு அடிப்படையில உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையிலும் ஆழமா படிக்கிறதை விட அகலமா படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது ஆழமா படிக்க வேணாம்னு நான் சொல்லல. நம்ம கிளாஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியலா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அது ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நிறைய டாபிக்ஸை நீங்க கவர் பண்ணணும். எஸ் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ மேடம். நீங்க கவர் பண்ண வேண்டியது என்னன்னா எக்கச்சக்கமான டாபிக்ஸை கவர் பண்ணணும். போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையிலும் நமக்கு அதிகப்படியான கான்செப்ட்ஸ் தெரியணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எல்லாத்த பத்தியும் குறைந்தபட்ச நாலேஜ் இருக்கணும். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்னன்னா, எதை பத்தியும் நினைச்சு பயப்பட தேவையில்ல. நம்ம போதுமான அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஹானஸ்டா சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ் உங்களுக்கு இருக்கு. நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு தமிழ் போட் இப்ப இப்ப நம்ம எலிஜிபிலிட்டிலயும் சரி, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தமிழ்னு தனியா ஒரு பேப்பர் இருக்கு. அதுல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம ஒரு 13 அல்லது 14 கொஸ்டின்ஸ் கரெக்டா பண்ணணும். ரைட்டுங்களா? எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் ரிசோர்ஸும் இருக்கு. உங்களுக்கு நம்ம நம்ம அகாடமியோடைய ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. அது இல்லாம நல்ல ரெஃபர்டு புக்ஸ் இருக்கு. பிடிஎஃப் இருக்கு. நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய டைமை இதுல டிவோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. மொபைல் ஃபோன் பக்கத்திலே இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். உங்களுக்கெல்லாம் என்ன லக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட வேற யாருமே இதுக்கு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நம்ம வந்து போனி பண்ணிட்டோம். அப்படிதான் சொல்லணும். ஸோ வி ஹவ் ஆல் ஸ்டார்டட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். அது மிகப்பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட். மறந்துடக்கூடாது. இப்ப நான் முன்னாடி அன்னைக்கு சொன்ன மாதிரியே நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா வழக்கமா எல்லா அகாடமிலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 5 பேர் 10 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம். நம்ம அகாடமியோட ஸ்பெஷல் ப்ரொஃபசர் அகாடமி இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 5 பேர் 10 பேர் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அது ஒரு இன்னும் யூனிக்கான விஷயம். சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ்லயும் 5 பேர் ஸ்டேட் ரேங்க் எடுத்துட்டாங்க. இந்த இப்ப நடந்த அகாட எக்ஸாம்ல பிஜிடிஆர்பில. ஸோ இது வந்து மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இதுதான் அதிகபட்சமா எதிர்பார்க்கிறோம். இந்த அடுத்த 1.5 ஹவர்ல. இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு மாறும். கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மாறும். நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கஷ்டமான கேள்விகள் டிஆர்பில வந்திருக்குன்றது சிரிக்காம பாருங்க. இந்த கேள்வி டிஆர்பில கேட்டிருக்காங்க. கோசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு 3 லா இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? கோசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. அட்லீஸ்ட் இந்த 3 லாவையுமாவது ஆப்ஷன்ல கேட்டிருக்கலாம். அந்த 3 லாவை கூட ஆப்ஷன்ல கேட்கல. அதான் ஒரு காமெடி. இப்ப 3 லாவையும் கொடுத்துட்டு இதுல எது ஃபர்ஸ்டா இருக்கும் எது செகண்டா இருக்குன்னா கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஆனா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல அதாவது என்டையர் பிஜிடிஆர்பில கேட்கப்பட்ட முதல் எக்கனாமிக்ஸ் கேள்வி இதுதான் 2025ல. நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணலாம் சும்மா. ஐயோ சார், என்ன சார் அநியாயம் பண்றீங்களே சார், கிளாஸே ஆரம்பிக்கல எடுத்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லைங்களா? அப்படி எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்கலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியான கேள்வி பாருங்க. ஏன்னா உங்களை சில பேர் எக்ஸாம் எழுதி இருந்திருக்கலாம். இதுல என்ன காமெடி பண்றாங்க பாருங்க. இன்க்ரீசிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு ஒண்ணு சொல்றாங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டி எந்த காலத்துல இன்க்ரீஸ் ஆச்சு? எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகல. கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடையவே கிடையாது. எங்கேயுமே அது டிக்ரீஸ் ஆகிறது இல்லை. எல்லாருமே பீனு போட்டு ஈஸி தான். ஸோ அப்ப கோசனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். சி சி இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஐ வாண்ட் டு சே in our classes we are going to touch and we are going to learn everything which is competitively important. போட்டி தேர்வுல பிஜிடிஆர்பிலையும் சரி அல்லது காலேஜ் டிஆர்பி கூட வச்சுக்கங்க. மேக்சிமம் இந்த யூனிட் வந்து இதுல இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபுல்லா நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் அதை பத்தின குறைந்தபட்ச அவேர்னஸாவது நமக்கு இருக்கணும். ஸோ இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினுடைய பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்கு.
ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% கடந்த பிஜிடிஆர்பில் மிக 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 எளிமையா இருந்துச்சு கொஷின்ஸ். 60% 110 கொஷின்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட் கொஷின்ஸ் எக்கனாமிக்ஸ் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 11th 12th டெக்ஸ்ட் புக்ல இருந்து டைரக்டா கேட்கப்பட்ட கொஷினே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷின்ஸ் இருந்துச்சு. ரைட். ஆனா நம்ம இப்படியே இருக்கோம், இப்படியே நம்ம எழுதிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நம்மள ரொம்ப நல்லா டஃப்பான சுச்சுவேஷனுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இதனுடைய பேட்டர்ன் மாறலாம். இப்ப அடுத்தடுத்து நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே டிஆர்பி நடத்தின லா காலேஜஸ்க்குன்னு ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. பிஜிடிஆர்பி நடத்தினாங்க. உங்கள நிறைய பேர் எலிஜிபிளாவும் இருக்கலாம். நெட்டோ செட்டோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது எழுதியிருந்திருக்கலாம். அது ரொம்ப 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 டஃப்பா இருந்துச்சு. அதாவது ஸ்கூல் டிஆர்பி முடிஞ்ச 2 வாரத்துக்குள்ள நடந்த எக்ஸாம் பயங்கர டஃப்பா இருந்துச்சு. அதிலிருந்து ஒரு 1 மாசத்துக்குள்ள நடந்த காலேஜ் டிஆர்பி அதை விட மிக மிக டஃப்பா இருந்துச்சு. அப்ப எனக்கு இன்னொரு ப்ரிடிக்ஷனும் இருக்கு. என்ன ப்ரிடிக்ஷன் தெரியுங்களா? டு நாட் எக்ஸ்பெக்ட், முக்கியமான விஷயம், டு நாட் எக்ஸ்பெக்ட் த டிஆர்பி எக்ஸாம் டு பி ஈஸி. தயவு செய்து ஞாபகத்தை வச்சுங்க. நம்ம சொல்ற அனாலிசிஸ் இதெல்லாமே ஓகே சார், இந்த அளவுக்கு சப்பையான கொஸ்டின் கேட்கறாங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ரைட்டா? ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான லெவலுக்கு நம்மள தயார் பண்ணிக்கிற இடத்துலயும் நம்ம இருக்கணும். ரைட்டுங்களா? இப்போ உங்க ஸ்கிரீன்ல ஒரு ஒரு காம்போசிட்டான கொஸ்டின், இதை நான் கஷ்டமான கொஸ்டின் சொல்ல மாட்டேன். இந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம் இருக்கும், நம்ம டெஸ்ட் எல்லாமே இருக்கும், நம்ம அகாடமிக் டெஸ்ட் இருக்கும், நிறைய திங்க் பண்ணி பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இங்க ஒரு கேள்வி இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம். ஏன்னா இது என்னன்னா, நீங்க எவ்வளவு பேர் இன்வால்வ்டா இருக்கீங்க, எவ்வளவு பேர் ஓரளவுக்கு படிச்சு அந்த ஞாபகம் இருக்கு, அந்த ஸ்பீட், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நம்மளுடைய கிளாஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரட்சகர் படத்துல வர அளவுக்கு நமக்கு நரம்பு முறுக்கணும்னா அது காமனா இப்ப சொல்லல. சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நமக்கு மோட்டிவேஷன் தேவை. இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாரும் இந்த சப்ஜெக்ட்ல இன்வால்வ் ஆகணும். அதுக்காக தான் ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரீசெண்டா வெவ்வேறு போட்டித் தேர்வுகள்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்ப இது கூட பாத்தீங்கன்னா யூஜிசி நெட்ல வந்த கொஸ்டின். ஜஸ்ட் இதை பாருங்க. இதை உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இவ்வளவு தூரம் நம்ம படிச்சிருக்கோமான்றது எனக்கு தெரியும். நீங்க நிறைய பேர் பதில் கொடுக்கும். இப்ப இதுல இருக்கவங்க எல்லாருமே கரெக்டா பீன் பதில் கொடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கொஸ்டினை படிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். சுமையா மேம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல கேள்வி என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க மொத்தம் 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ல கன்சியூமர் ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடா எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் விஷயம். இதுல யார் பாருங்க, அனோட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். நீங்க ட்ரை பண்ணலாம். 5 அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது கொடுத்தது யாரு? சுமையா மேடம் 5 கொடுத்துருக்காங்க. ஜெயபாரதி 5 கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ என்ன, நான் இதுல அப்படியே பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சில க்ளூலாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது எஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. யார் அது? விஜயவேலன் அப்படின்றவங்க 4th ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கன்சியூமர் ஆப்டிமைசேஷன் என்ன? ஒரு கன்சியூமர் எப்ப உச்சபட்ச மனநிறைவை பெறுவார்? இது ஆல்சோ இந்த கன்சியூமர் ஆப்டிமைசேஷன்ன்றது என்னன்னு சொல்லலாம், கன்சியூமர் யூக்லிபிரியம்னு சொல்லலாம். கன்சியூமர் யூக்லிபிரியம்னு சொல்லலாம். இதுவும் கரெக்ட். இப்போ இந்த இந்த கொஸ்டின் எதுல இருந்து வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலா கார்டினலா ஆர்டினலாங்க? அதை சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த கொஸ்டினையும் வச்சேன். இஸ் திஸ் கார்டினல் ஆர் ஆர்டினல்? இந்த கொஸ்டின் கார்டினலா ஆர்டினலா? யாரோடைய மைக்கும் ஓப்பன் ஆயிருக்குங்க, சைட்ல கேட்டுட்டே இருக்கு பாருங்க. யாருடைய மைக் அது? அது கொஞ்சம் பார்க்கணும். ரைட். எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. இது கார்டினலா ஆர்டினலாங்க? எல்லாரும் கார்டினல்னு போடுறீங்க. ரைட்டுங்களா? இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு இருக்கு, ஆனா எல்லாருமே கார்டினல்னு போடுறீங்களே, எப்படி அது கரெக்ட் அது? இந்த பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ்லயே பாருங்க. டில இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு இருக்கு. சில வந்து பாத்தீங்கன்னா பண்டில் அப்படின்னு இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, பண்டில் அப்படின்னு இருக்கு, பட்ஜெட்னு இருக்கு. இதுல வர எல்லா வார்த்தைகளும் எஸ் எஸ் அததான் சொல்றேன். இதுல வர எல்லா வார்த்தைகளும் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? ஆர்டினல் யூட்டிலிட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கு. இல்லைங்களா? இது கார்டினல் கிடையாது. அதாவது இது வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியோ அல்லது யூகி மார்ஜினல் கிடையாது. இது வந்து இண்டிஃபரன்ஸ் கர்வ் சம்பந்தப்பட்டது. இல்லைங்களா? ரைட். ஒரு சில பேர் 4ன்ற கரெக்டான ஆப்ஷனை கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். எந்த வகையில? கன்சியூமர் மேக்சிமைசஸ், பட் அவருடைய பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பொருளை வாங்க ஆசைப்படுறாரு. அடுத்தது மார்ஜினல் யூட்டிலிட்டி பெர் ருபீஸ் ஸ்பெண்ட் இஸ் அக்ராஸ். இது ஓகே. ஆனா இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டியை சம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஆர்டினல்லையும் பார்க்குறோம். இந்த ஒரு டேர்ம் வந்து கார்டினல், மார்ஜினல் யூட்டிலிட்டி அந்த வார்த்தை நம்ம கார்டினல் தான் அதிகமாக பயன்படுத்துறோம். சி கன்சியூமர் ஆப்டிமல் பாயிண்ட். ஆனா இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த ஆப்டிமைசேஷன்ன்றது ஆர்டினல்ல தான் அதிகமா நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ பியும் கரெக்ட், சியும் கரெக்ட்.
டி கன்சியூமர் ரீச்சஸ் ஹையஸ்ட் பாசிபிள் இண்டிஃபரன்ஸ்க்கு அஃபோர்டபுள் வித் தேர் இன்கம். கரெக்ட். இ கரெக்டா இல்லையா? த கன்சியூமர் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் மோர் ஆஃப் எவ்ரி குட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எஸ் ஆர் நோ போடணும். ரைட்டுங்களா? என்ன கேள்வி அது? மொனோட்டானிக் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இண்டிஃபரன்ஸ் கர்வ்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எஸ் அப்படி இல்லைன்னா நோ போடணும் ப்ளீஸ். இந்த அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் தப்பா அல்லது சரியான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மொனோட்டானிக் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்கு. ஆமா சார் எனக்கு தெரியும், இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க எஸ் ஆர் குயிக்கா போடலாம். முக்கியமான விஷயம் பாருங்க. காலையில எந்திரிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அலாரம் வைப்போம், 11 அலாரம் வரிசையா வைப்போம். அடுத்த அலாரத்துல எந்திரிச்சுக்கலாம், அடுத்த அலாரத்துல எந்திரிச்சுக்கலான்னு கடைசி வரையிலும் எந்திரிக்காம நம்மளாம் எந்திரிச்சு சக்சஸ்ஃபுல்லா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன், அதை கேட்டுங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா ஆன்சர் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா, இப்போ ஒரு கன்சியூமர் வந்து அவருக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். அவர் பாக்கெட்ல வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். உங்களுக்குள்ளே மொனோடானிக் ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. நான் இப்போ சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி போட போறேன். அதுல இருந்து நீங்க ஈஸியா மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸை கண்டுபிடிக்க போறீங்க. அது என்னன்னே தெரியாம இப்ப நீங்க எல்லாரும் கண்டுபிடிக்க போறீங்க. பாருங்க, நான் சாட் பாக்ஸ்ல இப்ப போடுறேன். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்றதை நீங்க சொல்லிடணும். ரைட்டுங்களா? நான் போடுறேன் பாருங்க. ஜஸ்ட் உங்க பாக்ஸ்ல வரும் இப்போ. மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸுக்கான ஒரு ஈஸியான கேள்வி இது. நீங்க ஈஸியா இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. பிடிக்க போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ரைட், இப்போ நான் உங்க சேட் பாக்ஸ்ல ஒன்று போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ பதில் சொல்லாதீங்க, நான் கேள்வி கேட்கிறேன், அப்புறம் பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ் புரியும். இப்போ நீங்க பதில் சொல்ல தேவையில்லை, நான் கேள்வி என்னன்னு கேட்டுறேன். இப்போ நான் இங்க வந்து ஒரு 5 காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கேன். இது என்னன்னா, ஒரு பக்கம் ஆப்பிள், இன்னொரு பக்கம் ஆரஞ்சு, ஒரு பக்கம் ஆப்பிள், இன்னொரு பக்கம் ஆரஞ்சு, 4 ஆரஞ்சு, 4 ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, 5 ஆப்பிள், 5 ஆப்பிள், 6 ஆரஞ்சு, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு மாத்தி மாத்தி போட்டிருக்கேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? காம்பினேஷன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Indifference curve என்ன சொல்லுவோம்? What is indifference curve? Indifference curve is the locus of all the two different combinations of goods which gives the same level of satisfaction. யாருடைய மைக்கும் ஆன் ஆயிருக்கு, அது சைட்ல அந்த நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரைட், அது மட்டும் கொஞ்சம் பாருங்க. ரைட், அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ரைட், இப்போ நீங்க ஒரு கன்சியூமரா கடைக்கு போனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற காசுனால இந்த எல்லா காம்பினேஷனையும் வாங்க முடியும். பட் which one you may prefer? இப்போ நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நீங்க எதை சூஸ் பண்ணிருப்பீங்க? அது மட்டும் சொல்லுங்க. இந்த ஸ்கிரீன் இதுல இருக்கிற எல்லாத்தையும் உங்க உங்க கையில இருக்கிற காசால வாங்க முடியும். ஆனா நீங்க எதை வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்? அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 4,4 வாங்கியிருப்பேன்னு சொல்றாங்க. மத்தவங்க சில பேர் 4,4ன்றாங்க. சில மத்தவங்களும் சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லலாம் 4,4. ஏங்க 4,4ன்னு ஒண்ணு இருக்கு. 5,6 இருக்கு. ஏன் அதை வாங்க மாட்டீங்களா? இப்போ உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு 4 ஆரஞ்சு 4 ஆப்பிள் வாங்கலாம். 5 ஆரஞ்சு 6 ஆப்பிள் வாங்கலாம். அப்படி அது யாருமே சூஸ் பண்ண மாட்டீங்க. அதை விட அதிகம் தானே. அப்ப ஆப்டிமைசேஷன்னா என்னது? இருக்கிற பட்ஜெட்டை பெஸ்டா யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஆப்டிமைசேஷன். 5,6 தான் ஒரு வைஸ் கன்சியூமர். நம்ம எக்கனாமிக்ஸ்ல நிறைய இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? என்ன வார்த்தை? ரேஷனல் கன்சியூமர்னு சொல்லுவோம். அது என்ன ரேஷனல் கன்சியூமர்? ரேஷன் கடைக்கு போற கன்சியூமர்னு நினைச்சுக்க வேணாம். ரேஷனல் கன்சியூமர்னா அவர் யாரு? புத்திசாலி, புத்திசாலியான ஒரு நுகர்வோர். இதான் அதுக்கு மீனிங். நிறைய இடத்துல வைஸ் கன்சியூமர்னு ஒரு வார்த்தை வரும் எக்கனாமிக்ஸ்ல. புத்திசாலித்தனமான ஒரு நுகர்வோர். நுகர்வோர் வந்து முட்டாள்தனமா இல்ல. இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க அம்மா இப்ப இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம அதிகமா அந்த மாதிரி பிஹேவ் பண்றது இல்ல. இப்ப எங்க அம்மா எல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஸ்கூலுக்கு இப்ப பேக் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன். இந்த பேக் எனக்கு ஞாபகம் இருக்கு. சென்னையில ஒரு டைம் டி நகருக்கு பேக் வாங்க போனோம். அதுல பேக் கடைக்காரன் ஒருத்தன் வந்து ஒரு 1,200 என்னவோ சொன்னான். அந்த பேக் காலேஜுக்குன்னு நீங்க ஸ்கூல் காலேஜ் சம்திங் லைக் தட் 1,200 சொன்னான். அப்ப நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி நம்ம கொஞ்சம் ஒரு 100 200 குறைச்சு கேட்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். எங்க அம்மா வந்து 200 கேட்டாங்க. கடைசியில எங்க அம்மா 350 பர்ச்சேஸ் பண்ணாங்க. 1,200 ஆரம்பிச்சு 350 அதை பேரம் பேசினாங்க. இவங்க தான் வைஸ் கன்சியூமர். உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் அதை பண்ணியிருப்பாங்க. எங்கேயோ அவங்க விலை கேட்போம், நம்ம எங்கேயோ அதை குறைச்சு கேட்போம். சரி, இப்ப இந்த வைஸ் கன்சியூமர் என்ன பண்ணுவார்னா, இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பொருளை வாங்க ஆசைப்படுவார். அதுதான் மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ். மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன்.
இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. அப்புறம் அது தமிழ்லயும் உங்களுக்கு ஈஸியா புரியும். மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ் ரெஃபர்ஸ் டு a consumer wants to buy maximum of both goods. இதான் ஃபர்ஸ்ட். ரெண்டு பொருளும் வாங்குற சுச்சுவேஷன் ஒரு கன்சியூமருக்கு வந்துச்சுன்னா ரெண்டு கூட்ஸையும் நிறைய வாங்க ஆசைப்படுவார். இது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னா, ஒருவேளை அவருக்கு அதுல விலை பிரச்சனை இருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கூட்ஸையாவது அதிகமா வாங்க ஆசைப்படுவாரு. இன்னொரு கூட்ஸ் கம்மியா இருந்தா பரவாயில்ல, ஆனா அதை மத்த பண்டிலோட கம்பேர் பண்ணும்போது குறைவில்லாம பாத்துக்குவார். அப்ப இதுல கூட பாருங்க, ஒரு கூடு 6 வாங்கிடுறாரு, இன்னொன்னு 5 வாங்குறாரு. அந்த 5ன்றது மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரானது. மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரானது. ஸோ எஸ் குட் எஸ் 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 so many times tried but not audible. உமா சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஹோஸ்ட் மேடம் இதை செக் பண்ணலாம். ஐ ஹோப் அதர்ஸ் டு நாட் ஹேவ் இஷ்யூ, ரைட்? அதர்ஸ் டு நாட் ஹேவ் இஷ்யூஸ். இதை மட்டும் ப்ளீஸ் நீங்க சொல்லிடலாம். ஆடியோ ப்ராப்ளம் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ்னா நான் என்னன்னு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். என்னன்னா, ஒரு கன்சியூமர் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கும் போது, அதாவது ஒரு ஆர்டினல் யூட்டிலிட்டியில ரெண்டு பொருளை வாங்கணும்னு நினைக்கும் போது ரெண்டுத்தையும் நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவாரு. சமயத்துல அவருக்கு விலை பிரச்சனையோ அல்லது பட்ஜெட் கன்ஸ்டன்டா இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒன்னையாவது நிறைய வாங்கணும்னு நினைக்க ஆசைப்படுவாரு. அதை தான் நம்ம மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ் சொல்றோம். ஸோ இங்க இந்த ஒரு கேள்வி நீங்க சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இதுவும் ரீசெண்டா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்த ஒரு கேள்வி தான், ரைட்? இதை நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு பாருங்க, இன்கம் எலாஸ்டிசிட்டி கிரேட்டர் தென். சார் என்ன சார் ஒரே கேள்வியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டெப்த் இருக்குன்றதுக்கான ஒரு ஐடியா தான் இது. அடுத்தடுத்து நம்ம குயிக்கா இந்த கான்செப்ட் டிஸ்கஷன்ஸ்குள்ள போகலாம், ரைட்? இந்த ஒரு கேள்வியோட நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ள போயிடலாம். நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கான ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் இந்த ஸ்கிரீன்ல? இந்த மாதிரி கேள்வி தாங்க அதிகப்படியா இருந்துச்சு. காலேஜ் டிஆர்பி லா காலேஜுக்குன்னு இருக்கு எக்ஸாமுங்க. சூப்பரான எக்ஸாம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குவாலிபிகேஷன் ஏதாவது நெட் செட் இருந்தா கூட அதையும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம். லா காலேஜ் எக்ஸாம்லயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நம்ம பிஜிடிஆர்பி மாதிரியே. என்னன்னா அதுவும் ரொம்ப மெரிட்டோரியஸ் எக்ஸாம். பிஜிடிஆர்பி தான் இருக்கிறதுல மெரிட்டோரியஸ் எக்ஸாம். ஏன் அப்படின்னு சொன்னேன் நான், பிஜிடிஆர்பில தான் இன்டர்வியூ கிடையாது. ஒன்லி சப்ஜெக்ட் நாலேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு வேலை. இந்த மாதிரி எக்ஸாம் வேற எங்கெங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. டிஎன்பிஎஸ்சில வேற எந்த எக்ஸாம் போனாலும் ஜெனரல் ஸ்டடீஸ் படிச்சிருக்கணும், ஆப்டிடியூட் கொஞ்சம் தெரியணும், கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும், ஜெனரல் சயின்ஸ் தெரியணும். பிஜிடிஆர்பி தாங்க ஒரு வரப்பிரசாதங்க. சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா உள்ள வந்துடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? எல்லாரும் ஓரளவு கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க, வெரி குட். ஸோ அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். என்னன்னா, இன்கம் எலாஸ்டிசிட்டி கிரேட்டர் தென் 1, அது லக்ஸுரியஸ் குட்ஸுக்கு அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் கிராஸ் எலாஸ்டிசிட்டி சப்ஸ்டியூட் குட்ஸுக்கு தான் அது. அதே போல டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் பிரைஸ் கன்சம்ஷன் கர்வ் பிசிசி, எஸ். நெகட்டிவ் இன்ஃபீரியர் ஸோ 4, எஸ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ஃபைன், ரைட். இது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கார்டினல் ஆர்டினல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம், ரைட்? எஸ், கார்டினல் அண்ட் ஆர்டினல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் கார்டினலுக்கும் ஆர்டினலுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, இப்ப எனக்கு கேள்வி, கார்டினலுக்கு அப்புறம் ஆர்டினல் ஒரு இம்ப்ரோவைசேஷன் இல்லைங்களா? கார்டினலுக்கு அப்புறம் ஆர்டினல் ஒரு இம்ப்ரோவைசேஷன், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, ஹேவ் வி கம்ப்ளீட்லி dropped கார்டினல்? இப்ப எனக்கு இந்த கேள்வி நீங்க சொல்லணும். எக்கனாமிக்ஸ்ல இப்ப நடைமுறையில கார்டினல் மெத்தட் யாரும் யூஸ் பண்றது இல்லையா? என்னுடைய கேள்வி அதுதான். ஏன்னா கார்டினலோட இம்ப்ரோவைசேஷன் தான் ஆர்டினல் யூனிட்டி. கார்டினலுக்கும் ஆர்டினலுக்கும் என்ன வித்தியாசம்? கார்டினல்ன்றது ரொம்ப சைக்காலஜிக்கல், சப்ஜெக்டிவ். என்னது சப்ஜெக்டிவ்? ஒரு நுகர்வோர் அவர் நுகர்கின்ற பொருட்களை அவருக்கு கிடைக்கிற அந்த மனநிறைவை வந்து நம்ம நம்பர்ஸால கவுண்ட் பண்ண முடியும். அப்ப முக்கியமான விஷயம் கார்டினல்னு சொன்னா, எஸ், கார்டினல் அப்படின்னு சொன்னோம்னா கவுண்டபிள். இதான் மெயினான வார்த்தை. கார்டினல்னு இங்கிலீஷ்ல சொன்னா கவுண்டபிள், எஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே குவான்டிடேட்டிவா சொல்லலாம். கார்டினல் அப்படின்னா கவுண்டபிள். ஆர்டினல் இங்கிலீஷ்ல பாருங்க, ஆர்டினல் அப்படின்னா ஆர்டரபிள் மட்டும்தான். ஆர்டரபிள், ரேங்கபிள், அதுதான் என்ன பெட்டரா சொல்லணும்னா ரேங்கபிள். இதுதான் ஆர்டினல் யூனிட்டி. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வந்து ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்றாரு, நான் வந்து சினிமா போனேன். எஸ், வெரி குட். இப்போ இப்போ இதுல நான் உங்களை கேட்கிறேன், கார்டினல் ஆர்டினல் நம்ம சொல்றோம்ல, இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, சினிமா ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, யூடியூப்ல எல்லாரும் போடுறாங்கல்ல, சினிமா ரிவ்யூஸ்.
சினிமா ரிவ்யூஸ் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. சினிமா ரிவ்யூஸ் வந்து கார்டினல்ல இருக்கா அல்லது ஆர்டினல்ல இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சவர்களையும் சொல்லுங்க பார்க்கலாம். கார்டினல் சினிமா ரிவ்யூஸ் கார்டினல்ல சொல்றாங்களா, ஆர்டினல்ல சொல்றாங்க? தெரிஞ்சதை சொல்லலாம். சினிமா ரிவ்யூஸ் ஒரு ரைட். பெஸ்ட் எக்ஸாம்பிள். கார்டினல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும், ஆர்டினல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும். எஸ், மத்தவங்க ரைட் சொல்லாமே ராம்ஸ். ஆமா. ஆர்டினல்ல சொல்றாங்களா, ஆர்டினல் சொல்றாங்களா? சினிமா பார்த்துட்டு யாருமே வர்றவங்க எனக்கு வந்து ஒரு 25% புடிச்சது, 50% அப்படி சொல்ல மாட்டாங்க. எஸ், கரெக்ட், ஆர்டினல் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சினிமா ரிவ்யூ வந்து அது அக்யூரேட்டா அவங்க எந்த நம்பரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்ல 3 ஸ்டார், 3.5 ஸ்டார் ரேங்க் தான் கொடுக்குறாங்க. 5ல 3 மார்க், 2 மார்க், 5 மார்க் ரேங்க் தான் கொடுக்குறாங்களே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இவ்வளவு பிடிச்சிச்சுன்னு சொல்றது கிடையாது. ஸோ சினிமா ரிவ்யூ வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்டினலுக்கு. கார்டினலை பொறுத்தவரையிலையும் இப்பயுமே இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. டார்வினுடைய எவல்யூஷன் தியரி இருக்கு சயின்ஸ்ல, நாம படிச்ச காலத்துல இல்ல அதுக்கும் முன்னாடி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பிற்காலத்துல டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை தப்புன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உலகம் வந்து தட்டையானதுன்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் உலகம் உருண்டையானதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னொருத்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க, உலகம் ஒரு சீரான உருவம் இல்லாதது, இந்த பூமின்றது சீரான உருவம் இல்லாததுன்னு சொல்றாங்க. அப்ப அறிவியல்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு தியரி பிற்காலத்துல அது தப்பானதாகவும் மாறி இருக்கு. அதனால முதல்ல சொல்லப்பட்ட தியரி அப்படியே கைவிட்டுட மாட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் பல தியரில கார்டினல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், மறந்துடாதீங்க. கார்டினல் யூட்டிலிட்டியை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கார்டினல் யூட்டிலிட்டிய டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு என்னன்னு சொல்றாங்க தெரியுங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கார்டினல் யூட்டிலிட்டியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு பேரு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கு ரீசெண்டா நோபல் பிரைஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டினல் அல்லது சப்ஜெக்டிவா மன அளவுல நீங்க திங்க் பண்ணி இதுக்கு நம்பர்ஸ் அசைன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் தனியா ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ். ரைட். ஸோ இது எல்லாமே நாங்க பேசிக்கா நிறைய பேர் டீச்சர்ஸ்ன்றதுனால யூட்டிலிட்டி, இந்த இந்த முக்கியமான வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கார்டினலுக்கும் ஆர்டினலுக்கும் சில இடத்துல இந்த ரெண்டு வார்த்தையும் இருந்தாலுமே கார்டினல்ன்ற அந்த வார்த்தை வந்தால் யூட்டிலிட்டின்ற வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகபட்சம். அதே போல ஆர்டினல் ஆர்டினல் மெத்தடா இருந்தா அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் முக்கியமான டேர்ம் டேர்ம் டிஃபரன்ஸ். கார்டினல் யூட்டிலிட்டி மெத்தடுன்னு வந்தாலே அந்த மனநிறைவு யூட்டிலிட்டின்ற அந்த வார்த்தையில, அந்த அதாவது பயன்பாடுன்ற அந்த வார்த்தையில யூஸ் பண்ணுவோம். ஆர்டினல் மெத்தடா இருந்தா மனநிறைவு அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஃபண்டமெண்டலா டிஃபரெண்டா உள்ளது. பொதுவா இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல யூட்டிலிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். சில ஃபாரின் புக்ல சில கொஸ்டின்ஸ்ல இன்டிஃபரன்ஸ் கர்வ்லயும் சில யூட்டிலிட்டின்ற வார்த்தை இருக்கு. பட் மெஜாரிட்டி ஒரு பிஜிடிஆர்பி ஸ்டாண்டர்ட்ல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆர்டினல்ல யூட்டிலிட்டின்ற வார்த்தை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கார்டினல்ல சாட்டிஸ்பாக்சன்ன்ற வார்த்தை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் அதான் ஆன்சர் சார். ஆன்சர் பண்ணும்போது எலிமினேஷன் மெத்தட்ல அதெல்லாமே நம்ம எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ வாண்ட் யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, ரைட்டுங்களா? உங்க சேட் பாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஜெனரலி ஜெனரலி லிக்கர் டு நாட் ஹேவ் யூட்டிலிட்டி. ரைட். இப்போ இதை நீங்க சொல்லலாம் பாருங்க. லிக்கர் இருக்கு இல்லையா? என்ன சார் சார் காலையில் லிக்கர்லாம் சொல்றீங்களா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டு அரசாங்கம் டாஸ்மாக்னு ஒரு மார்க்கெட்டிங் கார்பரேஷன், TASMAC, ஃபுல் ஃபார்ம் என்னங்க? டாஸ்மாக் சொல்றாங்க பாருங்க, டாஸ்மாக். காமெடியான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், அதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். தமிழ்நாடு ஸ்டேட், தமிழ்நாடு மாநில அங்காடி கூட்டமைப்பு அல்லது அங்காடி நிறுவனம்னு வச்சுக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அது ஃபுல் ஃபார்ம். அப்போ இப்போ நான் கேட்ட இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எஸ் நோ சொல்லலாம். குயிக்கா நீங்க எஸ் நோ சொல்லலாம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யூட்டிலிட்டியோட நேச்சர் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். யூட்டிலிட்டியோட நேச்சர் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, லிக்கர் அல்லது சாராயம், தமிழ்ல சாராயம் சொல்றாங்க இல்லையா? இந்த சாராயம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு எக்கனாமிக்ஸ்ல இன்னொரு பேரு இருக்கு, டிமெரிட் கூடு. சாராயத்துக்கு இன்னொரு பேர் என்ன எக்கனாமிக்ஸ்ல? டிமெரிட். அதாவது நான் போட்டதை காப்பியா? ரைட். எஸ். பொதுவா சாராயத்துக்கு யூட்டிலிட்டி கிடையாது. எல்லாருமே எஸ்ன்னு போடுறீங்க. நீங்க இன்னும் மத்தவங்களும் ரிப்ளை போடலாமே. 39 பேர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? மத்தவங்களும் ரிப்ளை பண்ணலாம். இந்த சாராயம் அல்லது லிக்கர்ன்ற அந்த பொருளுக்கு யூட்டிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னா சில பேர் பிகாஸ் ஆல்கஹால் இஸ் an எக்ஸெப்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, சாராயத்திற்கு பயன்பாடு இருக்கா இல்லையானா
என்னுடைய பதில் எஸ். பயன்பாடு இருக்கு. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு எஸ் போட்டீங்களா, நோ போட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்ப யுட்டிலிட்டி எதோட குழப்பிக்க கூடாதுன்னா, யுட்டிலிட்டி யுட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்னஸ். அதான் முக்கியம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது யுட்டிலிட்டினா என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு அது நல்லது தருது, கெட்டது தருதுன்றத பத்தி எக்கனாமிக்ஸ் கவலைப்படாது. அவனுக்கு மனநிறைவை தந்திருக்கு. அதுதான் யுட்டிலிட்டி. வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர். அதுதான் முக்கியம். இப்போ ஒருத்தன் கேம் விளையாடுறான். பே பண்ணி கேம் விளையாடுறான். கேம் விளையாடுறதுனால அவனுக்கு என்ன நல்லது நடந்துச்சு? எந்த நல்லதும் நடந்திருக்காது. ஆனா அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சு. அப்ப கேம் விளையாடுறதுனால நல்லது இருக்கா? எஸ், நல்லது இருக்கு. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நீங்க எல்லாம் பணம் கட்டி இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க. இதனால உங்களுக்கு பலன் கிடைக்குது. இது யுட்டிலிட்டி, இது யூஸ்ஃபுல்னஸும் கூட. அப்ப முக்கியமான விஷயம் எக்கனாமிக்ஸ்ல என்ன கிளாரிட்டி தெரியுங்களா? பயன்பாடு தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ லிக்கர் சாப்பிட்றதுனால லிவர் ப்ராப்ளம் ஆகுது, உடம்பு கெட்டு போகுது. சார் அப்ப அது யுட்டிலிட்டி கிடையாதா சார்? அப்படி கிடையாது. அவன் பே பண்றான், அத வாங்குறான், அத வாங்கி சாப்பிடுறதுனால இவனுக்கு யுட்டிலிட்டி கிடைக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் யுட்டிலிட்டி. இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன சொல்ல வரேன்? யுட்டிலிட்டின்றது சைக்காலஜிக்கல், யுட்டிலிட்டின்றது சப்ஜெக்டிவ், யுட்டிலிட்டின்றது ரிலேட்டிவ். அண்ட் யுட்டிலிட்டி இஸ் நாட் நெசசரிலி ரிலேட்டட் டு யூஸ்ஃபுல்னஸ். அதுதான் முக்கியம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. யுட்டிலிட்டி இஸ் எத்திக்கலி நியூட்ரல். இதுல எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யுட்டிலிட்டியில என்ன மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையவே கிடையாது. யுட்டிலிட்டி இஸ் நாட் எசென்ஷியலி யூஸ்ஃபுல்னஸ். அதை மறந்துடக்கூடாது. மனுஷனுக்கு நல்லது தர்றது மட்டும்தான் யுட்டிலிட்டின்றது கிடையாது. இல்லை நிறைய பேர் எஸ் நோ போட்டீங்க. அது எது ரிலேட்டடா போட்டீங்கன்னு தெரியாது. நான் என்ன விஷயம் சொல்ல வரேன், யுட்டிலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன? மனிதனுக்கு பயன் தரக்கூடியதுன்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி கிடையாது. மனுஷனுக்கு மனநிறைவு தரக்கூடியது எல்லாமே யுட்டிலிட்டி தான். லிக்கர் எடுத்துக்கிறாங்க, அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதனால அது யுட்டிலிட்டி தான். இல்லைங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மொக்கையா ஒரு படம் இருக்கும். நிறைய ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டுல. மொக்கையா இருக்கும் படம். அவன் அந்த காலங்காத்தால அந்த ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அதை ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ரசிகர் மன்ற காசை செலவு பண்ணி அவன் பார்த்துருவான். அந்த படம் ரொம்ப மொக்கையா இருக்கும். அவனுக்கு அது யுட்டிலிட்டி. அதுதான் விஷயம். அது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாலும் கிடையாது. அவன் பார்த்ததுனால அவனுக்கு மனநிறைவு. ஸோ இந்த கிளாரிட்டியை வச்சுக்கலாம். அதுதான் இங்க சொல்றாங்க, யுட்டிலிட்டி இஸ் எத்திக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல வந்து அந்த மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. இதுல நியாயம் தர்மம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்த எக்கனாமிக்ஸ்ல ஒருத்தர் சொல்லலாம் பயங்கரமா சொல்லியிருக்காரு. ஒரு பேரு சொல்ல முடியுங்களா யாராவது? ஒருத்தர் இந்த இந்த எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது எக்கனாமிக்ஸ்ன்றது வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ், நீதி அநீதியை பத்தி சொல்றது இல்ல. எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சயின்ஸ், அவ்வளவுதான். அது வந்து நல்லதா கெட்டதாலாம் சொல்லாது. என்ன பண்ணலாம் பண்ண வேணாம்னு தான் சொல்லும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது எக்கனாமிக்ஸ எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லாம ஒரு சயின்ஸ்னு ஒருத்தர் ஸ்ட்ராங்கா அறிவிச்சார். நீங்க படிச்சிருக்கலாம். அவர் பேர் என்ன தெரியுங்களா? லைனல் ராபின்ஸ். வெரி குட். எஸ். அவர்தான். எஸ். அந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன்லயே சயின்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர்தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். யூட்டிலிட்டின்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டலா டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லலாம். நீங்க எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு விஷயமா. பாசிட்டிவ் சயின்ஸ், நார்மேட்டிவ் சயின்ஸ். எஸ். வாட் இட் இஸ், வாட் இட் ஷுட் பி. எஸ். இதெல்லாம் சில பேசிக்கான கொஸ்டின். எஸ் எஸ் தேங்க்யூ மேம். ரைட். இப்போ டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்ம சொல்றோம். சம் ஆஃப் இப்படியும் சொல்லலாம். ரைட். வழக்கமாகவே சம் ஆஃப் மார்ஜினல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். இது ஞாபகம் வச்சுங்க. எல்லா கான்செப்ட்லயும் இது அப்ளைக்கபிளுங்க. உதாரணத்துக்கு நான் இங்க போடுறேன் பாருங்க. சம் ஆஃப் என்னென்ன எல்லாத்துக்கெல்லாம் பொருந்தும் அது? எம்ஆர், எம்சி, எம்பி, அப்புறம் வேற என்ன போடலாம்? மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் ரெவன்யூ, மார்ஜினல் ப்ராடக்ட் போட்டாச்சு. இத்தனை சம் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். டோட்டல் ரெவன்யூ ஆர் டோட்டல் காஸ்ட், ஆர் டோட்டல் காஸ்ட், ஆர் டோட்டல் ப்ராடக்ட். இது இந்த சம் ஆஃப்னாலே மார்ஜினல் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தீங்கனாலே அது டோட்டல். இப்போ இந்த இடத்துல நான் நிறுத்திடுறேன். இதுல முக்கியமான ஒரு டேர்ம் இருக்கு, நம்ம எல்லாரும் படிச்சுக்க வேண்டியது. விடாது கருப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. விடாது கருப்புனா நம்ம எங்க போனாலும் அது நம்மளை விடவே விடாதுன்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. இந்த மார்ஜினல்ன்றது எக்கனாமிக்ஸ்ல அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ரைட்டுங்களா? சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க மார்ஜினல்னா அப்படின்னா உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் அக்கார்டிங் டு யூ மார்ஜினல் அப்படின்றது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரையிலும் மார்ஜினல்ன்றது என்னது? அடிஷனல். வெரி குட். அதுதான் முக்கியமான வார்த்தை.
அடிஷனல் அப்படின்றது தான் மார்ஜினல். அடிஷன் மேட் டு தி எக்ஸிஸ்டிங். இது இன்னும் பெட்டரா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. எஸ், வெரி குட். வசுமதி மேடம் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க. அடிஷன்றது ஓகே. அடிஷன் டு த டோட்டல் ஆர் அடிஷன் டு தி எக்ஸிஸ்டிங். ஏற்கனவே ஒரு அளவு இருக்குல்ல, அதோட சேர்க்கப்பட்டது தான் மார்ஜினல். ஓகே. இந்த மார்ஜினல் வார்த்தை உங்களுக்கு மீனிங் ஓரளவுக்கு புரியுது. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுங்களா? பல இடத்துல மார்ஜினல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. மார்ஜினல் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. மார்ஜினல் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல மார்ஜினல் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக் தாட்னு ஒண்ணு இருக்கு. சாட்டிஸ்பாக்சன் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா 1 யூனிட். அது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி. எஸ், கரெக்ட். எக்கனாமிக்ஸ்ல மார்ஜினல் ஸ்கூல்லே ஒண்ணு இருக்கு. கார்ல் மென்ஜர், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி, நிறைய கான்செப்ட்ஸ் மார்ஜினல்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். எம்ஓசி அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இது பிபிசி, பிபியூ, இன்ட்ரோடக்ஷன் பேசிக் கான்செப்ட்ஸ்ல அதுல பார்க்கல. எம்ஓசின்னு ஒண்ணு இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல் ஃபார்ம் எம்ஓசின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. யாருக்கோ ஞாபகம் இருக்குங்களா? எம்ஓசி அல்லது எம்ஓசி இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு எம்ஓசி இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஓசின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினுக்கு முன்னாடியும் அதை படிச்சிருக்கணும். ஆக்சுவலா நம்ம படிச்சிருக்கணும். ஸோ சில பேசிக் கான்செப்ட்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஃபண்டமெண்டலா இருக்குது. யாராவது சொல்லுங்க, இது எதோட ரிலேட் ஆனது? வாட் வாட் ஆல் தீஸ் ரிலேட்டட் டு? ஏன்னா மார்ஜின்ன்ற இந்த வார்த்தைக்கோட பயன்பாடு மார்ஜினல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எக்ஸலண்ட். நர்மதா மேடம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. மார்ஜினல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இருக்கு இல்லைங்களா? அதோட ரிலேட் ஆனது தான் என்னது? எம்ஓசி அண்ட் எம்ஆர்டி ரெண்டுமே சேம் தான். அப்போ மார்ஜினல்ன்ற வார்த்தைக்கான முக்கியத்துவம் அப்ப என்னன்னு சொல்லலாம்? யோசிச்சு பார்த்தா மார்ஜினல்ன்ற வார்த்தை எந்த வகையில பிராக்டிக்கலா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மார்ஜினல்ன்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. தட் இஸ் வை மைக்ரோ எஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியோட சம்பந்தப்பட்டது. வெரி குட். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ரைட்? எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கும் மார்ஜினலுக்கும் சம்பந்தம் இருக்கு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ன தியரிங்க? அதுக்கு ரெண்டு வேற பேர் இருக்கு இல்லையா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ். அதுக்கு ரெண்டு வேற பேர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரெண்டு வேற பேர் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ், அதுக்கும் ரெண்டு வேற பேர் இருக்கு. எஸ், பிரைஸ் தியரி ஆர் ஆல்சோ வேல்யூ தியரி. மதிப்பு கோட்பாடு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? மதிப்பு கோட்பாடு. அந்த மதிப்பை எதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க தெரியுங்களா? பல தியரியில, பல சாப்டர்ல, யூட்டிலிட்டி ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், காஸ்ட் ஆகட்டும், ரெவென்யூ ஆகட்டும், யூகுலிபிரியம் ஆகட்டும், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஆகட்டும். வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட், எம்எஸ்பி பாருங்க, எம்எஸ்பி. அதே போல மார்ஜினல் சோஷியல் காஸ்ட், எம்எஸ்சி இப்படிலாம் இருக்கு. இன்னும் அதுல இன்னும் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்லயும் மார்ஜினல் இருக்கு. அப்ப இந்த மார்ஜினல்ன்றது எதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்களா? மார்ஜினல் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப். இது ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஏன் மார்ஜினல் படிக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினுடைய வேல்யூ மார்ஜினல் இருந்தா கண்டுபிடிக்கிறோம். நான் ஏற்கனவே இவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் ஆயிருக்கேன், இது செஞ்சதுனால எனக்கு இவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு யூனிட்டுடைய பலனை அந்த மார்ஜினலுக்கு சமமா இருக்கும். அவ்வளவு இம்பார்ட்டன்டானது இந்த மார்ஜினல் அப்படின்ற இந்த வார்த்தை. அதுக்காக தான் மார்ஜினல்ன்ற இந்த டேர்மை படிக்கிறோம். அதே போல யூட்டிலிட்டியை பொறுத்தவரையிலும் பாசிட்டிவ், ஜீரோ யூட்டிலிட்டி அண்ட் நெகட்டிவ் யூட்டிலிட்டி உண்டு வழக்கமா, ரைட்டுங்களா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, முக்கியமான விஷயம். ஜெனரலி ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ, ஜெனரலி எவர் எனி கன்சியூமர் எக்ஸ்பீரியன்ஸ் நெகட்டிவ் எம்யூ? எஸ் நோ குயிக்கா போடலாம். பொதுவா ஒரு கன்சியூமர் எப்பயாவது நெகட்டிவ் மார்ஜினல் யூட்டிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க குயிக்கா ரிப்ளை பண்ணலாம். நீங்க ஏற்கனவே லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி படிச்சிருப்பீங்க, ரைட்டுங்களா? உமாசக்தி மேடம் மட்டும்தான் நோன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் தான் கரெக்டான பதில். எப்படின்னா, அதாவது நெகட்டிவ் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன? கெடுதல் தரக்கூடிய பொருள் நெகட்டிவ் மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடையாது. அந்த மீனிங் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டு அரசாங்கமே சிகரெட் சேல் பண்றாங்க. நேத்து முந்தா நாள் கூட கடைக்கு போனேன், ஒரு கடைக்கு போனேங்க. அதுல காமெடி பாருங்க, இவ்வளவு வெக்கக்கேடான செயலு. அந்த கடையில ஃப்ரண்ட்ல ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், இந்த சினிமால வர்றது மாதிரியே ஒரு பெரிய ஓரல் கேன்சர், அதாவது வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் வந்து பெரிய பிக்சரா அந்த கடை முன்னாடியே போட்டிருக்காங்க. அந்த சிகரெட் கம்பெனிக்காரன் போட்டிருக்கான்.
இதுல வெட்கக்கேடான செயல் என்னன்னா, இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால இவ்வளவு கெடுதல்னு தெரிஞ்சும், அதுக்கு பெரிய பேனர் வச்சும், ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. சிகரெட்ன்றது டீமெரிட் குட், லிக்கர்ன்றதும் டீமெரிட் குட். நம்ம சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதாவது 80% அதாவது சிகரெட்டோடைய ரேப்பர்ஸ், சிகரெட்டுக்கு அட்டை ரெடி பண்றாங்கல்ல, அந்த அட்டையில 80 பங்கு டிசைனிங் பாத்தீங்கன்னா, அதனுடைய கெடுதல் இருக்கணும்னே சொல்றாங்க. கெடுதல் இருக்கு. சிகரெட் பிடிக்கிறதுனால கெடுதல் வருதுன்னு சிகரெட் அட்டையிலே இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எப்படி சார் விளக்கமா சொல்றீங்கன்னு என்ன கேட்டுறாதீங்க. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருது. நாம நெறைய வெளி இடத்துக்கு போறோம். அத பார்க்குறோம். அந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எடுத்துக்கணும். அவ்ளோ கெடுதல்ன்னு தெரிஞ்சும் அத வாங்குறாங்க. ரைட். சோ இந்த நெகட்டிவ் மார்ஜினிட்டி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொருள சாப்பிடுறதுனால கிடைக்கிற நெகட்டிவ் விஷயம் நெகட்டிவ் மார்ஜினிட்டி கிடையாது. அது கிடையாது. அவரு ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருப்பாரு. அதுக்கு அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. அப்ப சினிமாவ பெஸ்ட்டா சொல்லலாம். சினிமாவுல பார்க்கும்போது நெகட்டிவ் மார்ஜினிட்டி இருக்கு. ஆனா வழக்கமா ஒரு கன்சியூமர் கன்டினியூஸா ஒரு கூட்ஸ கன்சியூம் பண்ணும்போது, அவர் எதுல நிறுத்துவாருங்க? எந்த பாயிண்ட்ல நிறுத்துவார்? யூ ப்ளீஸ் சே. விச் பாயிண்ட்? விச் பாயிண்ட் ஹி ஆர் ஷி ஸ்டாப்ஸ் டூ கன்சியூம். ஒரு பாயிண்ட்ல அவரு நிறுத்திடுறாருல்ல. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின்ல அததான் நீங்க படிச்சீங்க. ஒரு புள்ளியில யுட்டிலிட்டின்னு சொல்லும்போது பாசிட்டிவ், 0, நெகட்டிவ். இந்த 3த்துல ஒரு புள்ளியில அவர் நிறுத்திருவாரு. எங்கேயே நிறுத்திருவார். அவருக்கு எந்த யுட்டிலிட்டி வரும்போது அந்த கூட்ஸ எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ண மாட்டார். இல்லைங்களா? ஜென்ரலா எந்த கன்சியூமரும் நெகட்டிவ் மார்ஜினிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல. நாம அத மெஷர் பண்றோம். பொதுவா எந்த கன்சியூமரும் அந்த நிலைமைக்கு போறது கிடையாது. இல்லைங்களா? அப்ப எந்த பாயிண்ட்ல அவர் நிறுத்துவாரு? ஆ வெரி குட். 0 மார்ஜினல் யுட்டிலிட்டி கரெக்ட். சில பேர் இன்டைரக்டாவும் சொல்லிட்டீங்க. என்னன்னா, ஒரு கன்சியூமர் வந்து எப்போ வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்றாரு? சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குங்களா? சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ன்றது என்னது? TU. TU இஸ் மேக்ஸிமம். வெரி குட். அண்ட் MU இஸ் 0. இதான் முக்கியமான டேர்ம். TU மேக்ஸிமமா இருக்கணும், MU 0வா இருக்கணும். சோ மார்ஜினலிட்டியை பொறுத்தவரையிலும் 0க்கு மேல அவர் கிராஸ் பண்ண மாட்டார். இந்த 0ன்றது என்னங்க? ஒருத்தரு ஒரு பொருள சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கல்யாணம் அப்டின்னா, அந்த ஈவினிங் ரிசப்ஷன் போயிட்டோம்னா, ஃப்ரண்ட்ல ஐஸ்கிரீம் எல்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம நேரா போன உடனே அந்த ஐஸ்கிரீம தான் சாப்பிட ஆரம்பிப்போம். 2 கப்பு, 3 கப்பு, 5 கப்பு சாப்பிட்டு, "எப்பா சாமி போதும்டா சாமி, இதுக்கப்புறம் சாப்பிட்டா நான் வாந்தி எடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கப்புறம் இந்த பொருள நான் சாப்பிட்டா நமக்கு புடிச்ச பொருள் தான். ஐஸ்கிரீம்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பொருளு. இதுக்கப்புறம் சாப்பிட்டா நான் அவ்வளோதான்பா செட் ஆவாதப்பான்னு அந்த ஸ்டேஜ சொல்றீங்கல்ல, அதுதான் 0 மார்ஜினலிட்டி. ஒருவேள அதையும் மீறி சாப்பிட்டு வாமிட் பண்ணா, அது நெகட்டிவ் மார்ஜினலிட்டி. என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கலன்றது தான் நெகட்டிவ் மார்ஜினலிட்டி. "எப்பா போதும்டா சாமி, இதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா இது எனக்கு பிடிக்காம போயிடும்னு" சொல்றோம் இல்லையா? அதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட். ரைட்டுங்களா? சோ தட் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் ஒன் மார்ஜினாலிட்டிய பொறுத்தவரையிலும் ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. அதுக்கான சில அசம்ப்ஷன்ஸ் இருக்கு. மார்ஜினாலிட்டி இஸ் கார்டினலி மெஷரபிள். நம்பரால அ பண்ணக்கூடியது. மனி இஸ் த மெஷரிங் ராட். ஆல்சோ த மார்ஜினாலிட்டி ஆஃப் மனி இஸ் கான்ஸ்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு யாராவது விளக்கம் சொல்லலாம்? ஜெனரலி in cardinal, MU of money is assumed as constant. இது நெறைய இடத்துல வருதுங்க. இது என்ன இது? மார்ஜினாலிட்டி ஆஃப் மனி கான்ஸ்டன்ட்ன்னு வருது. அப்படின்னா என்ன மீனிங்? மார்ஜினாலிட்டி ஆஃப் மனி கான்ஸ்டன்ட்ன்னு வருது. அது என்ன மீனிங் சொல்றாங்க? பணத்துக்கு இருதலை பயன்பாடு இருக்கா இல்லையா? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, டஸ் மனி ஹேஸ் MU ஆர் நோ? ஆனா எல்லா அசம்ப்ஷன்லயும் அதாவது கார்டினல் அசம்ப்ஷன் எடுத்துங்க, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி எடுத்துங்க, லா ஆஃப் யூகி மார்ஜினாலிட்டி. கார்டினல்னு எடுத்துக்கிட்டாலே மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி கான்ஸ்டன்ட் அதுதான் சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். பணத்திற்கு இறுதிநிலை பயன்பாட்டு இருக்கா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆர் நோ? பணத்திற்கு இறுதிநிலை பயன்பாடுன்னு ஒண்ணு இருக்கா? இன்கம் இஸ் கான்ஸ்டன்ட். அது அத அஸ்யூம் பண்றாங்க. இன்கமும் கான்ஸ்டன்ட். மார்ஜினாலிட்டி ஆஃப் மனியும் கான்ஸ்டன்ட். பணம் ஆசைக்கு அளவே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம். இப்ப இல்ல நான் என்னுடைய கேள்வி இவ்வளவுதான் மேடம். ஆமா. பணத்திற்கு இறுதிநிலை பயன்பாடு இருக்கா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. பணத்திற்கு இறுதிநிலை பயன்பாடு இருக்கா இல்லையா? எல்லாரும் நோ போட்டீங்க. இல்லையா? பட் ஆன்சர் எஸ் ஆச்சே. ஆன்சர் எஸ் ஆச்சு. பணத்திற்கு இறுதிநிலை பயன்பாடு இருக்கு. நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எல்லா இடத்துலயும் அது வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணணுமே தவிர, இல்லன்னு அஸ்யூம் பண்ணல. நான் இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஏன்னா நெறைய இடத்துல இந்த மார்ஜினாலிட்டி ஆஃப் மனிய நெறைய பேர் படிக்க மாட்றாங்க.
அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுல இருந்து கேள்வி வந்தா அதை கண்டிப்பா தப்பா தான் பண்றாங்க. நான் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. வழக்கமா மார்ஜினலிட்டின்றது எப்படி நம்ம என்ன மீன் பண்ணுது? ஒரு பொருளை தொடர்ச்சியா நுகரும் பொழுது அதுல இருந்து கிடைக்கிற அந்த மனநிறைவு குறைய ஆரம்பிக்குது. இதுதானே நம்ம வந்து டிமினிஷிங் மார்ஜினலிட்டின்னு சொல்றோம். இருதலை பயன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த லால இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்ப மணிக்கு இந்த லா அப்ளை ஆகுதா இல்லையா? மார்ஜினாலிட்டி மணிக்கு அப்ளை ஆகுதா இல்லையானா அப்ளை ஆகுது. ஆனா நம்ம இந்த கோட்பாட்டை படிக்கிற சௌகரியத்துக்காக அது அப்ளையே ஆனாலும் அது மாறாம அப்படியே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. அது தெரியுங்களா? அது உண்மையே கிடையாது. நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி நீங்க மறக்கவே மாட்டீங்க. மணிக்கு இருக்குதா இல்லையான்னு மறக்க மாட்டீங்க. தனுஷின் திருவிளையாடல்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா? திருவிளையாடல்னு ஒரு படம் இருக்கு. திருவிளையாடல். இந்த படத்துல ஒரு ஒரு சீன் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கான்செப்ட் லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. தனுஷின் திருவிளையாடல்னு ஒரு படம் ஒரு இருக்கு. அதுல அவருக்கு ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சிரும். அவரு கிடைச்சிட்டு என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க 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 அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ ஒரு ரூ. 1000 நோட்ட குடுப்பாரு. அப்ப ரூ. 1000 இருந்துச்சு. இப்ப இல்ல ஆக்சுவலா. அதேபோல அவங்க தம்பி வந்து ஏதோ சொல்லுவான், "இந்தாடா நீ ஒரு 2000 வச்சுக்கடா. ஓ ஒரு இந்தா இந்த ஒரு 1000 வந்து பென்சிலுக்கு, இந்த ஒரு 1000 வந்து எரேசருக்குன்னுவாங்க." கவனிச்சிருக்கீங்களா? ஹவ் மெனி ஆஃப் யூ நோட்டீஸ்ட் திஸ்? குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஹவ் மெனி ஆஃப் யூ நோட்டீஸ்ட் திஸ் சீன்? இப்படி ஒரு சீன் இருக்கு. இல்லைங்களா? திருவிளையாடல்ன்ற இந்த படத்துல, அவன் பணத்த எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கோ, அவங்க பிரதர்ஸ் எல்லாம் குடுப்பான். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? பணத்துக்கு மார்ஜினாலிட்டி குறைஞ்சிருக்கு. எப்படி? அவன் தம்பிக்கு பென்சில் வாங்க ரூ. 1000 குடுக்குறான். எப்படியும் அத தப்பா தான் எழுதுவானா. அதனால இன்னொரு ரூ. 1000 குடுக்குறான். அப்ப அவன் என்ன பண்ணியிருக்கான்? அந்த பணத்த அவன் மதிக்கவே இல்ல. அப்ப அது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு நபர்கிட்ட பணம் மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அந்த பணத்தின் மீது அவருக்கு கிடைக்கின்ற பயன் குறையுது. இதுதான் உண்மை. இயற்கையில இதுதான் உண்மை. கரெக்ட்டுங்களா? அந்த சீனும் அததான் சொல்லுது. அவன் அவனுக்கு பென்சிலுக்கு ரூ. 1000 குடுக்குறான். அத தப்பா தான் எழுதுவானா, அந்த எரேசருக்கு ரூ. 1000 குடுக்குறான். அப்ப பணக்காரனுக்கு முக்கியமான விஷயம். பணக்காரர்களுக்கு ஆ பணத்தின் மீதான இருதலை பயன்பாடு குறைஞ்சுகிட்டே போகுது. அதுல சந்தேகமே இல்ல. இத ப்ரூஃப் பண்றதுக்கு இன்னொன்னு இருக்கு. இந்தியால கேன் எனிஒன் சே ஒரு இம்பார்ட்டன்டான பாலிசி ரிலேட்டட் டூ திஸ் நம்ம நாட்டுல இது பேஸ் பண்ணி தான் ஒரு பாலிசியே இயங்குது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இந்த லா அப்ளை ஆகுது. மணிக்கு பணத்திற்கு இருதலை பயன்பாடு குறையுது உண்மையிலே. ஆனா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல மட்டும் அது மாறலன்னு இருக்கும். இல்லன்னு நம்ம எப்பவுமே சொல்லல. பணத்திற்கான இருதலை பயன்பாடு மாறாமல் உள்ளதுன்னு அஸ்யூம் பண்றோம். இல்லன்னு எங்கேயுமே அஸ்யூம் பண்ணல. கார்டினலிட்டில. நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவில் இந்த கேள்வி கேட்கிறேன் சேட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். இந்தியாவில் மத்திய அரசாங்கம், அ இந்தியாவுடைய நிதித்துறை, நிதி அமைச்சர் இந்த இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி ஃபார் மனி அதாவது பணத்திற்கான இருதலை பயன்பாடு தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே இருக்குன்னு அவர் நம்புறாரு. அதனால தான் வருஷம் வருஷம் இத வச்சு ஒரு முக்கியமான அறிவிப்பு எப்பயுமே இருக்கு. அது அது என்ன பாலிசி? வாட் இட் இஸ் ரிலேட்டட் டூ? யாராவது குயிக்கா கெஸ் பண்ணலாமே. லா ஆஃப் டிமினிஷ்ட் மார்ஜினாலிட்டியோட ரிலேட் ஆன நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட நம்ம அரசாங்கம் பின்பற்றுகின்ற ஒரு முக்கியமான கொள்கை. நிதித்துறை சம்பந்தப்பட்டது. ஏதாவது தெரியுமா? குயிக்கா சொல்லலாம். எஸ் ஆர் நோ? என்னன்னு சொல்லட்டுங்களா? பர்சனல் இன்கம் டாக்ஸ். இதுதான் அதுக்கான ஆன்சர். எஸ் வெரி குட். ஸ்வேதா மேடம் சொல்லிட்டாங்க. டாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். வெரி குட். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நர்மதா மேம் சொல்லியிருக்காங்க. ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். அவங்க கிளாப் பண்ணலாம். வெரி குட் மேடம். கிளாப்ஸ் ஃபார் இது கரெக்ட்டா சொன்னது யாரு? நர்மதா. நர்மதா மேடம். அவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. இந்தியால நம்மள இந்த பர்சனல் இன்கம் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எத பேஸ் பண்ணி போகுது தெரியுங்களா? ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன பேஸ் பண்ணி போகுது. என்னன்னா, நீங்க பணக்காரனா ஆக ஆக நீங்க வரி நெறைய பே பண்ணணும். அதுல என்ன நியாயம் இருக்கு? அதுக்கும் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஏழை கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா, அத விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரனா ஆக 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 அவங்கிட்ட பணம் அதிகமாகுது. பணத்தினுடைய கையிருப்பு அதிகமாகுது. ஏழை பணத்துக்கு குடுக்குற மதிப்ப விட, பணக்காரன் பணத்துக்கு மதிப்ப கம்மியா குடுக்குறான். நான் மறுபடியும் இந்த வார்த்தை சொல்றேன். இத கவனிச்சுக்கங்க. ஏழை கிட்ட இருக்கிற அந்த ரூ. 100க்கு அவன் குடுக்குற மரியாதைய விட, பணக்காரன் கையில இருக்கிற அந்த ரூ. 100க்கு அவன் மரியாதை ரொம்ப கம்மியா தரான். அப்ப நீங்க ஏழை கிட்ட வரிய வாங்குறத விட, பணக்காரன் கிட்ட வரிய வாங்குனா அது தப்பு இல்ல. அது அவனுக்கு வலிக்காது. கவர்ன்மெண்ட் நம்புறது என்னது? பணக்காரனா ஆக ஆக அவங்க கிட்ட அதனால தான் லக்ஸுரி ப்ராடக்ட்க்கு டாக்ஸ் அதிகம். லக்ஸுரி காருக்கு டாக்ஸ் அதிகம். லக்ஸுரி பைக்குக்கு டாக்ஸ் அதிகம். லக்ஸுரி ப்ராடக்ட்க்கு டாக்ஸ் அதிகம்.
பணக்காரன் அதிகம் காசு சம்பாரிச்சானா டாக்ஸ் அதிகம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா, பணத்துக்கு இருதலை பயன்பாடு இருக்கு. அதுவும் குறையுது. ஆனா முக்கியமான விஷயம் கார்டினலிட்டில அது மாறலாம்ன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அது மட்டும் வச்சுக்கங்க. அது ஏன் கார்டினலிட்டில நம்ம மாறலாம்ன்னு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த பணத்த வச்சு தான் இந்த தியரியே படிக்கிறோம். அப்ப இது ஒரு அசம்ப்ஷன். ஸோ இத மட்டும் ஏன்னா இது எல்லாருமே காலங்காலமா இது எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, இந்த எம்யூ ஃபார் மனிய ஆமா எம்யூ ஃபார் மனி இல்லன்னு நெனச்சுக்கிறாங்க. இல்லன்னுலாம் கிடையாது. அது கான்ஸ்டன்ட். ரியல் லைஃப்ல கான்ஸ்டன்ட்டா அதுவும் கிடையாது. ரியல் லைஃப்ல அதுக்கு இருக்கு. இங்க பாருங்க. அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் மார்ஜினாலிட்டி அப்படின்னு தான் சொல்றோம். நாட் ரியலிஸ்டிக் ரைட்டுங்களா? பட் ஹாஸ் பீன் மேட் டூ ஃபெசிலிட்டேட் தி மெஷர்மென்ட் ஆஃப் மனி. ஸோ இந்த தியரியே மெஷர் பண்றதுக்கு அந்த பணம் தான் தேவைப்படுறதுனால அது கான்ஸ்டன்ட்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹைப்போதீசிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் யுட்டிலிட்டி. ஒரு யுட்டிலிட்டிக்கு இன்னொருத்துக்கும் சம்மந்தம் இல்லன்றது தான் அந்த ஹைப்போதீசிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் யுட்டிலிட்டின்னு சொல்றோம். ஸோ டோட்டல் யுட்டிலிட்டி டெரிவ்ஸ் ஃப்ரம் ஹோல் கலெக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு சம் டோட்டலா செப்பரேட் யுட்டிலிட்டி ஆஃப் ஈச் யூனிட். அத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல இந்த தியரி உங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கப்பட்டது. when a consumer consumes additional benefit the person derives from given increase stock. நார்மலா ஒரு பொருள கூடுதலா நம்ம நுகர அதுல இருந்து கிடைக்கிற பயன்பாடு குறையுதுன்ற டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க. அதே போல லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டியோட இது கார்டினல் எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டது தான் இது. ரைட்? அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இது 0 போகும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் போகும். அதனுடைய அந்த டயகிராம் டவுன்வர்ட் ஸ்லோப் டயகிராம். இங்க பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இத மறந்துறாதீங்க. ஏன்னா நம்ம அந்த டிஆர்பில கேட்டிருந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எவ்வளவு காமெடியான கொஸ்டின். நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு எல்கேஜி படிக்கும்போது ஏபிசிடி படிப்போமோ, அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும்? யுட்டிலிட்டி இந்த மார்ஜினல் யுட்டிலிட்டி டிமினிஷிங் மட்டும் தான். 2025ல முதல் கொஸ்டின் இன்கிரீசிங் யுட்டிலிட்டி, கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யுட்டிலிட்டி, டிக்ரீசிங் மார்ஜினல் யுட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. யுட்டிலிட்டி எப்பயுமே கான்ஸ்டன்ட்டும் கிடையாது, இன்கிரீசிங்கும் கிடையாது இல்லைங்களா? டவுன்வர்ட் ஸ்லோப் மட்டும் தான். ஒரு பொருள் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து மேல போக 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 போர் தான் அடிக்கும் இல்லைங்களா? ஆனா இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு. நமக்கு புடிச்ச பாட்டு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப முட்டை கலக்கின்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டுட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி அத கேட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். இப்ப ஹேபிட் அதே போல பேஷன். சில பேருக்கு டிராயிங் பண்ற பர்ப்பஸ் அதிகமா இருக்கும். சில பேருக்கு சாங் கேட்கிற பழக்கம் அதிகமா இருக்கும். சில பேருக்கு சில ஹேபிட்ஸ் இருக்கலாம். அதுல அவங்களுக்கு சேஞ்சே ஆகாது. டெய்லியும் சில பேர் டீ குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ டீ குடுத்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி அப்ளை ஆகாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா இதனுடைய சில குறைபாடுகள்னு வச்சுக்கலாம். யுட்டிலிட்டி கன்சிடர்ஸ் கார்டினல் மெஷரபிள் அன்டெனபிள் ஆஸ் யுட்டிலிட்டி சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒருத்தருடைய மனசுல இருக்கிற உள்ளார்ந்த விஷயமா இருக்கிற அந்த யுட்டிலிட்டி எப்படிங்க கவுண்ட் பண்ண முடியும்? அத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டியோட டிராபேக்ஸா வச்சுக்கலாம். சார் இது நம்ம ஓரளவுக்கு சில பேருக்கு இப்ப நான் இங்க ஒரு 37, 38 பேர்கிட்ட இருக்கீங்க. கொஞ்சம் பேருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். சில பேருக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம். சில பேருக்கு ரீகாலிங்கா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கார்டினல், ஆர்டினல், இண்டிஃபரன்ஸ் கர்வ், லா ஆஃப் டிமாண்ட் இதுல இருந்து மட்டுமே 6 கொஸ்டின் வந்துருங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸே ஒரு ஹெவி வெயிட் யூனிட் பிஜிடிஆர்பில. அதுல ஒரு ஹெவி வெயிட் பார்ட் என்ன தெரியுங்களா? இந்த பேசிக் கொஸ்டின்ல இருந்து தான் வரும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இண்டிஃபரன்ஸ் கர்வோடைய ஃபார்முலா அந்த எம்ஆர்எஸ்க்கு ஃபார்முலாலாம் கேட்டிருக்காங்க. கன்சியூமர் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் கேட்கறாங்க. ரொம்ப 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 அடிப்படையான கேள்விகள் நெறைய கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? கோசன் ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி. கோசன் செகண்ட் லா, லா ஆஃப் யூகி மார்ஜினாலிட்டி. கோசன் தேர்ட் லா, லா ஆஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். 3 இருக்கு. கோசன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஃபர்ஸ்ட் லா டிஎம்யூ, செகண்ட் லா இஎம்யூ, தேர்ட் லா, லா ஆஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். இதையும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப அடிப்படையான கேள்விகள் இருந்தா கேட்கறாங்க. நெக்ஸ்ட் டிராபேக் லா ஆஃப் டிஎம்யூல உள்ளது. அன்ரியலிஸ்டிக் அசம்ப்ஷன் ஆஃப் மணி யூட்டிலிட்டி மார்ஜினாலிட்டி ஆஃப் மணி இஸ் கான்ஸ்டன்ட். பட் அது ரியலி கிடையாது. அது எல்லாருக்குமே மாறும். நோ எம்பிரிக்கல் வெரிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எம்பிரிக்கல்ன்ற வார்த்தைக்கு தமிழ் என்னங்க பேரு? தர்க்க ரீதியான அல்லது நடப்பு ரீதியான பிராக்டிகல் எக்ஸாம்பிள் தான் எம்பிரிக்கல் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். ஸோ கார்டினல் நம்ம எம்பிரிக்கலா எங்கேயுமே ப்ரூஃப் பண்ணவே முடியாது. ரைட்? யாராவது குயிக்கா சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கிறேன். எக்கனாமிக்ஸ்ல யூஸ் பண்ற இந்த கிரீக் டேர்ம் செட்டிரிஸ் பெரிபஸ் அதோட மீனிங் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் குயிக்கா பாக்ஸ்ல போட்டுருங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் சப்ஜெக்டிவ் என்றால் என்ன? வெரி குட். சப்ஜெக்டிவ் என்னன்னா மனசு சம்பந்தப்பட்டது. வெரி சிம்பிள். அப்ஜெக்டிவ்னா வெளிப்புறமா எல்லாருக்கும் தெரியும். சப்ஜெக்டிவ்ன்றது உள்புறமானது. மனசு சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது 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 வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது, சப்ஜெக்டிவ். அவருக்கு அது செட்டிரிஸ் பெரிகஸ். எஸ் வெரி குட்.
ஓவர் திங்க் வில் பி அதர் திங். கரெக்ட். வசுமதி மேம் வந்து அதர் திங், அதுதான் அவங்க டைப்போ எரர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இவங்க கேட்டிருக்காங்க, ஜெயபாரதி மேம் கேட்டிருக்காங்க சப்ஜெக்டிவ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சப்ஜெக்டிவ்னா என்னன்னா மனசு சம்பந்தமானது, மனசு தொடர்பானதுன்னு வச்சுக்கலாம். அதாவது எக்கனாமிக்ஸ்ல அதர் திங் பீயிங் கான்ஸ்டன்ட் தான் கரெக்ட். செட்டரிஸ் பெரிவஸ். ரெண்டு வார்த்தை இருக்கு. அதர் திங் பீயிங் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ஆனா பெட்டர் என்னன்னா அதர் திங் பீயிங் கான்ஸ்டன்ட் பெட்டரா சொல்லலாம். சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஆர்டினல் வந்து ரொம்ப அப்ஜெக்டிவ். வெளிப்படையா அவர் இத்தனை தான் சூஸ் பண்ணாருன்னு நம்ம ஈஸியா சொல்றோம். கார்டினல் அப்ஜெக்டிவே கிடையாது, சப்ஜெக்டிவ். ஏன் சப்ஜெக்டிவ்? அதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரியாணி எடுத்துங்க. இந்த கடந்த 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள யார பார்த்தாலும், எதுக்கு பார்த்தாலும் பிரியாணி, 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 பிரியாணி. இதுல உங்கள்ல எத்தனை பேருக்கு பிரியாணி அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்காது? இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் பிடிக்காது. யார பார்த்தாலும் காது குத்துறதுக்கு பிரியாணி, பர்த்டேக்கு பிரியாணி. செத்து போயிட்டா கூட பிரியாணி சமைச்சு போடுவீங்களான்ட்டு கேட்கற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு. ஸோ சப்ஜெக்டிவ்னா என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா இல்லையான்றது அவங்க மனசு சம்மந்தப்பட்டது. ஒரு பொருள ரெடி பண்ணிட்டோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைமிங். ஒண்ணும் இல்ல. காலையில சாப்பிட்டோம். மதியம் வெயில்ல சுத்திக்கிட்டே இருக்கோம். சாப்பிடவே இல்ல. 2:30 மணிக்கு போயிட்டு ஒரு 2:30 மணிக்கு போயிட்டு ஒரு சின்ன லெமன் ஜூஸ் ஒரு ரூ. 20 ஒரு சின்ன லெமன் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா, அது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனா கூட இருக்கலாம். அதே டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனு 1:30 மணிக்கு பிரியாணி ஃபுல் கட்டு கட்டுனவனுக்கு கொண்டு போய் அதே லெமன் ஜூஸ குடுத்தா அவனுக்கு அது கிடைக்காது. அததான் மேடம் ஜெயபாரதி மேம் சப்ஜெக்டிவ்ன்றோம். ஸோ மனசு சம்பந்தப்பட்டத சப்ஜெக்டிவ்னு சொல்றோம். உள்ளார்ந்த, இன்னும் தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. என்னது? உள்ளார்ந்த அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ரைட். ஸோ இதுல சிங்கிள் கமாடிட்டி மாடல்னு ஒண்ணு இருக்கு. கன்சியூமர் ஈக்விலிபிரியத்துல சிங்கிள் கமாடிட்டி மாடல்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். உங்கள நிறைய பேருக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் தெரியும். என்னன்னா, ஒரு கன்சியூமர் ஒரு பொருளை வாங்க ஆசைப்படுறாரு. அப்ப வாங்க ஆசைப்படும் போது இதுக்கு இவ்வளவு வரலையும் காசு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிடுவார். கடைசியில அதை விட கம்மியா பே பண்ணி வாங்கினாருன்னா, இவ்வளவு வரலையும் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனா நான் இவ்வளவு தான் கொடுத்தேன், ஓகேப்பா அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா? அதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்ப நிறைய பேர் ஒரு விஷயத்த நிறைய குழப்பிக்குவாங்க. அதை தான் நான் இப்ப இங்க கேட்க போறேன். டஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ், எஸ் வெரி குட், எஸ் வெரி குட், கன்சியூமர் சர்ப்ளஸ் signifies the amount or the uh, signifies the excess amount not paid, excess amount not paid or excess satisfaction. குயிக்கா சொல்லலாம். இதுதான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் சொல்லும்போது, நான் வந்து ரூ. 15 கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் ரூ. 10 தான் கொடுத்தேன். அந்த ரூ. 5 தான் எனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானே நிறைய டைம் கவனிச்சிருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயுமே கவனிச்சிருக்கேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி தான், டஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் சிக்னிஃபைஸ் தி எக்ஸஸ் அமௌண்ட் நாட் பெய்ட் ஆர் த எக்ஸஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? இதுல எது கரெக்டுங்க? நுகர்வோர் உபரி அப்படி என்பது பணம் சம்பந்தப்பட்டதா, மனநிறைவு சம்பந்தப்பட்டதா? இதுல எது கரெக்டுங்க? நுகர்வோர் உபரின்னு சொல்லும்போது கன்சியூமர் சர்ப்ளஸ் சொல்றோம். இதுல எது அதுல கரெக்டுங்க? ஒருத்தர் மட்டும் பதில் சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா மேடம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் கேன் ஆல்சோ ரிப்ளை. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம்பந்தப்பட்டது. அப்படின்னா என்ன? நான் வந்து ஒரு பொருளுக்கு ரூ. 25 கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தேன். ஆனா ரூ. 20 தான் கொடுத்தேன். கரெக்ட். பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு கரெக்டான பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கரெக்ட். கரெக்ட். சப்ஜெக்டிவ். கரெக்ட். ஸோ ஒருத்தர் ரூ. 25 கொடுக்க ரெடியா இருந்தாரு. இல்ல 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 அது கிடையாதுங்க. கிருஷ்ணபிரியா மேடம் தப்பு. ஒருத்தர் ரூ. 25 கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாரு, ரெடியா இருந்தாரு. ஆனா ரூ. 20 தான் கொடுத்தாரு. அந்த ரூ. 5 கொடுக்காத போனதுனால கிடைச்ச எக்ஸஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்றது என்ன தெரியுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம். கன்சியூமர் இந்த இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுங்க. கன்சியூமர் சர்ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு மெஜாரிட்டி உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். கன்சியூமர் சர்ப்ளஸ், கன்சியூமர் equilibrium, consumer maximum satisfaction, right? இது எல்லாத்துக்கும் மீனிங் ஒண்ணுதாங்க. நுகர்வோர் உபரினா என்ன? நுகர்வோர் ஒரு சமநிலையில இருக்கிறார். நுகர்வோர் சமநிலையில என்ன? நுகர்வோர் அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கம்மி காசை வச்சு அதிகபட்ச சந்தோஷத்தை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதுதான் நுகர்வோர் உபரி. அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கம்மி காசை வச்சு
அதிகப்படியான சந்தோஷத்தை அவர் ரீச் பண்ணியிருக்காரு. அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நுகர்வோர் உபரி எக்ஸஸ்ன்னு என்ன மீன் பண்றோம்னா, ஒருத்தரால ரீச் பண்ணக்கூடிய அதிகபட்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனா அந்த நுகர்வோர் உபரின்னு சொல்றோம். அதுக்கு ப்ராப்பரான ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. நான் கர்சர மூவ் பண்றேன். கன்சியூமர் சர்ப்ளஸ் இங்க இங்க ஒருத்தவங்க சொன்னாங்க பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் கரெக்ட். கன்சியூமர் சர்ப்ளஸோட ப்ராப்பர் ஃபார்முலா தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கேள்வி தாங்க கேட்கறாங்க. ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கேட்கலைங்க. பிஜிடிஆர் பொறுத்து ரொம்ப பேசிக்கான எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கிட்டத்தட்ட 90% வாய்ப்பு இருக்கு. மேபி இதே ஃபார்முலா வர பிஜிடிஆர்ல வரலாம். 2027ல உறுதியா பிஜிடிஆர் நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. நான் சர்வீஸ்லயே இருக்கிறதுனால சொல்றேன். பியூர் ஹாப்பினஸ் கரெக்ட். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையோ, நான் 100% உறுதியா சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்ல இப்ப நான் அந்த கவுன்சிலிங்லாம் கூட நாங்க பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க பிஜிடிஆர்ல ஒரு 4000க்கும் மேல வேகன்சி இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா, ஒரு 450 வேகன்சி இருக்குங்க. சரிங்களா? அதுல இன்னும் இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, அப்கிரேடேஷன்ஸ் நெறைய நடந்திருக்கு. நெறைய உயர்நிலைப் பள்ளிகள மேல்நிலைப் பள்ளியா தரம் உயர்த்தியிருக்காங்க. நெறைய கிராமப்புற மேல்நிலைப் பள்ளிகள்ல காமர்ஸ் குரூப்ப இந்த வருஷம் கொண்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ வர ஜூன் மந்த்ல அங்க காமர்ஸ் குரூப் வருது. தயவு செய்து ஒரு விஷயம் மறந்துறாதீங்க. அன்லிமிட்டட் வேக்கன்சி இருக்கு. லாஸ்ட் டிஆர்பி விட 160 வேக்கன்சி. அதுக்கு முன்னாடி ஐ திங்க் 320 சம்திங் இருந்துச்சு. அடுத்த டிஆர்பி வந்துச்சுன்னா, இருக்கிறது 450 வேக்கன்சி. குறைஞ்சது 300வது கால் ஃபார்ல வரும். மறந்துறாதீங்க. ஸோ இந்த மாரி பேசிக்ஸ கட்டாயம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. சிஎஸ் இஸ் ஈக்குவல் டூ எம்யூ மைனஸ் பி இன்டு கியூ. இதுதான் உங்க ஞாபகத்துல முக்கியமா இருக்க வேண்டியது. ஃபார்முலா நல்ல தரவா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இந்த பிபிடி வருங்க. இந்த பிபிடி நீங்க படிச்சுக்கலாம். இத பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப உள்ள பார்க்கலாம். அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் நான் முன்னாடி சொன்னா அது எல்லாமே இதுக்கு பொருந்தும். ஏன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு இன்னொரு பேரு நான் முன்னாடி சொல்லிட்டேன். கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் என்ன இருக்கு? கன்சியூமர் சர்ப்ளஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கன்சியூமர் யூக்லிபிரியம். கன்சியூமர் யூக்லிபிரியம் இன் கன்சியூமர் யூக்லிபிரியம் இன் சிங்கிள் கமாடிட்டி மாடல். இதை ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் கமாடிட்டி மாடல் தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. கன்சியூமர் ஈக்விலிபிரியம் இஸ் ஆல்சோ known as சிங்கிள் கமாடிட்டி மாடல். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ஒரு பண்டத்தின் அடிப்படையிலான கன்சியூமர் ஈக்விலிபிரியம். பின்னாடி இப்போ 2 பண்டத்தின் அடிப்படையிலான கன்சியூமர் நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டானது. கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்றது என்னன்னா, மார்ஜினல் என்ன? இது கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். ஓகே. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா 50 கிடைச்சிச்சு. அப்புறம் அதை விட குறைஞ்சது, அதை விட அது குறைஞ்சது, அதை விட அது குறைஞ்சது. இப்போ இந்த இடத்துல மார்ஜினலிட்டி ஆஃப் மணின்னு சொல்லியிருக்காங்க. மணியை யார் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கோம். பிரைஸ் என்னைக்குமே மாற போறது இல்லை. பிரைஸ் கான்ஸ்டன்ட் தான். ஒரு குறிப்பிட்ட டைம்ல பிரைஸ் வந்து கான்ஸ்டன்ட். இன்ஃபேக்ட் நம்ம எல்லா தியரியும் லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கன்சியூமர் சர்ப்ளஸ், இண்டிஃபரன்ஸ் கர்வ் எல்லாத்துலயுமே price constant, income constant, consumer's income constant, taste and preference of the consumer constant. இந்த டேபிள் மோஸ்ட்லி நீங்க நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதுதான் ஒரு சிம்பிளான டேபிள். இந்த டேபிள்ல கன்சியூமர் சர்ப்ளஸ் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்னது? நான் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வாங்க போனேன். அப்பயும் பிரைஸ் ₹20 தான். பிரைஸ் எப்பயுமே ₹20 தான். நான் ₹50 கொடுக்க ரெடியா இருந்தேன். ₹20 தான் கொடுத்தேன். அந்த ₹30 மூலியமாக கிடைச்ச சந்தோஷம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ₹30 மூலியமாக கிடைச்ச சந்தோஷம் தான் என்னது? கன்சியூமர் சர்ப்ளஸ். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ரைட். ரைட். ஃபைன். ஸோ திஸ் வாட் வி கால் எஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ பின்னாடி மறுபடியும் வரலாம். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க. பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. மார்ஜினலிட்டி ஆஃப் மணி மைனஸ் பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ நீங்க எவ்வளவு விலை இருந்துச்சு, ஆக்சுவலா நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா நீங்க நுகர்ந்த ஆப்பிள்களோட எண்ணிக்கை 3 ஆப்பிள். நீங்க அதுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த பிரைஸ் ₹105. நீங்க செலவு பண்ணது வெறும் ₹60 தான். நீங்க மிச்சம் பண்ணதா நினைக்கிறது, உங்க மனசளவுல நினைக்கிறது ₹45. இந்த ₹45ன்றது இட்ஸ் கிவிங் யூ அ வெரி ஹை லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். மிகப்பெரிய மனநிறைவை கொடுத்துருக்கு. அந்த மனநிறைவு தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். ரைட். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். இந்த கன்சியூமர் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்கங்க. இப்போ வந்து நான் முன்னாடி சிபிஎஸ்லயே ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். அப்பெல்லாம் சில புத்திசாலி பசங்க கேள்வி கேட்பானுங்க. சார் இது வந்து சப்ஜெக்டிவ்ன்றீங்க. காலேஜ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப்ல 2011, 13 காலேஜ்லயே ஒர்க் பண்ணியிருக்கேன். புத்திசாலித்தனமான சில கேள்வி கேட்பானுங்க. உங்கள கூட யாராவது அது எதிர்காலத்துல நீங்க என்ன கேட்கலாம். அதுல ஒரு அனுபவத்தை ஷேர் பண்றேன். இது ரிலேட்டடா என்ன தெரியுங்களா? ஒருத்தன் கேட்டான் என்ன, சார் இது வந்து நீங்க எல்லாமே அசியூம் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க.
என்ன சார் இது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபூலிஷா இருக்குன்றான். அவன் எதை ஃபூலிஷா இருக்குன்றான்? இன்கம் ஆஃப் த கன்சியூமர் கான்ஸ்டன்ட்ன்றீங்க, இதை கான்ஸ்டன்ட்ன்றீங்க, அதை கான்ஸ்டன்ட்ன்றீங்க. என்ன சார் இது எங்க சார் பிராக்டிக்கலா அப்ளை ஆகுது? பிராக்டிக்கலா ஒண்ணுமே இல்லாத எதுக்கு சார் வாங்க வாங்க நடத்துறீங்கன்னு கேட்டுட்டான். இல்லைங்களா? யாராவது சொல்லுங்க, கேன் எனிஒன் கிவ் மீ an எக்ஸாம்பிள் ஃப்ரம் ரியல் லைஃப் ஃபார் கன்சியூமர் சர்ப்ளஸ்? யாராவது சொல்லலாம். அந்த புத்திசாலி ஸ்டூடெண்ட் உங்கள யாரோ ஒருத்தர் இப்ப இருக்கீங்க. அதுதான் நான் இப்ப கண்டுபிடிக்க போறேன். யாராவது ஒருத்தர் நடப்பு வாழ்க்கையில உண்மையான இந்த உலகத்துல கன்சியூமர் சர்ப்ளஸ் எங்கேயோ இருக்கா? இருக்கா? அதுக்கு ப்ராடக்ட் சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடாது. நான் சார் ஆமா சார் நான் கூட நேத்து கடைக்கு போனேன். ஹோட்டல்ல வந்து ₹100 சாப்பிடலான்னு போனேன். ₹60 வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்ட் இருக்கா? இருந்தா அதை சொல்லுங்க. கேன் எனிஒன் கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் ரியல் லைஃப் ஃபார் கன்சியூமர் சர்ப்ளஸ்? இது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கு. எஸ், வெரி குட். பாருங்க அந்த புத்திசாலித்தனமான ஸ்டூடெண்ட் வந்து நர்மதா மேடம் தான் நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் தாங்க கன்சியூமர் சர்ப்ளஸ், ஒண்ணுமே கிடையாது. என்ன தெரியுங்களா? ஒரு ப்ராடக்ட் எப்ப விலை ஏறுச்சுன்னு நமக்கே தெரியாது. நீங்க சூப்பர் மார்க்கெட் போங்க. அதை நறுமணா மேம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. வெரி குட் மேம். நீங்க சூப்பர் மார்க்கெட் போங்க. சூப்பர் மார்க்கெட் போன உடனே இப்போ ஒரு எண்ணெய் பாக்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல 200ன்னு போட்டு அதை அடிச்சுட்டு 150 போட்டிருப்பான். ஆனா ஆக்சுவலா அது எப்ப 200 போச்சு நமக்கே தெரியாது. அது எப்படா 200 எப்படா போச்சு? ரொம்ப காலமா இப்ப ஒரு கோல்டு வினர் பாக்கெட்டோ இல்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ எது வேணாலும் எடுத்துங்களேன். அதுல மேல ஒரு ரேட் போட்டிருக்கும். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க. அதை போய் பாருங்க. டிஸ்கவுண்ட் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரியல் லைஃப்ல டிஸ்கவுண்ட்னு ஒன்று இருக்கு. அது எங்க இருந்து திரும்ப வந்துச்சுங்க? கன்சியூமர் சர்ப்ளஸ்ல இருந்து தான் வருது. இந்த டிஸ்கவுண்ட்ன்ற கான்செப்ட் என்ன? ஒரு பொருள் ₹200 பெருமானம் உள்ளதுன்னு உங்களை ஃபர்ஸ்ட் நம்ப வைக்கணும். உங்களுக்கு அந்த பொருளை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா? எஸ், கரெக்ட் கரெக்ட். எஸ், கரெக்ட். ஸோ உங்களுக்கு அந்த பொருளை பத்தி என்னன்னு தெரியாது. அப்ப அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் உங்க அந்த பொருளுடைய விலை இவ்வளவு இருக்குன்னு உங்க மண்டையில திணிக்கிறான். என்னன்னு திணிக்கிறான்? இது வந்து ₹200 திணிக்கிறான். திணிச்சுட்டு அவனே என்ன பண்றான்? அதை அடிச்சுட்டான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ட்னு போட்டிருக்கும். அடிச்சுட்டு கீழே ₹175 போட்டிருப்பான். யூ சேவ் ₹15 ₹25 போடுவான். நான் என்ன கேக்குறேன்? அந்த பொருளுடைய விலை ₹200 இல்லைன்னா அதை ஏன் அவன் முதல்ல அந்த இடத்துல பிரிண்ட் பண்றான்? பிரிண்டே பண்ண தேவையில்ல. ₹200 போட்டு அடிச்சுட்டு கீழே ₹175 போடுறான். அப்ப அவன் என்ன பண்ணணும்? ₹175 விலைனே போட்டாலே நம்ம போய் வாங்க போறோம்ல. ஆனா நமக்கு திருப்தி வராது. நமக்கு எப்ப திருப்தியா உருவாக்குறான்? நமக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் அவன் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றான். நீங்க போன் கடைக்கு போங்க. ரேட் பாத்தீங்கன்னா ஒரு போன் பின்னாடி ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி எங்க இருந்து வருது உமாசக்தி மேம்? கன்சியூமர் சர்ப்ளஸ்ல இருந்து வருது. இந்த மாதிரி எல்லா தியரியும் ரியல் லைஃப்ல அப்ளை ஆகிதாங்க இருக்கு. கன்சியூமர் சாட்டிஸ்பாக்சன், எஸ். இது மாதிரி எல்லா தியரியும் ரியல் லைஃப்ல அப்ளை ஆகி தான் இருக்கு. தட் வி ஷுட் நாட் ஃபார்கெட். கன்சியூமர் சர்ப்ளஸ்ல டிராபேக்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கார்டினல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இங்க பாருங்க. இன் கேஸ் ஆஃப் நெசசரிஸ் marginal utilities of units are infinitely large. In such case consumer surplus is always infinite. அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் அன்லிமிட்டடா இருக்கு. கோவிட் டைம்ல மாஸ்கோட கன்சியூமர் சர்ப்ளஸ் நீங்க மெஷரே பண்ணிருக்க முடியாது. மழை பெய்யும் போது அம்பரல்லாவுக்கு எவ்வளவு கன்சியூமர் சர்ப்ளஸ் இருக்கும் அதை நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது. லைஃப் சேவிங் மெடிசன் இப்ப நிறைய பேர் சுகர் டேப்லெட் எடுத்துக்குவாங்க, பிபி டேப்லெட் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் எதுக்கு அப்ளை ஆகாதுன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ்க்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் பொதுவாக அப்ளை ஆகிறது கிடையாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அதே போல வேற சில இடங்கள் கன்சியூமர் சர்ப்ளஸ் டெரிவ்டு ஃப்ரம் அ கமாடிட்டி இஸ் அஃபெக்டட் பை அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட். அதுக்கு ஒருவேளை சப்ஸ்டிடியூட் அதுக்கு ஈக்குவலான பொருள் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு நான் இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இவ்வளவு பிரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பொருள் இருந்துச்சுன்னா இந்த பொருளுக்கு கன்சியூமர் சர்ப்ரைஸ் இல்லாம போயிடும். அப்போ சில இடத்துல பிராக்டிகலா இது அப்ளை ஆகாம போகலாம். நோ சிம்பிள் ரூல் ஃபார் டெரைவிங் யூட்டிலிட்டி ஆஃப் ஸ்கேல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன்ஸ். அப்போ லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் இந்த பொருளை வச்சிருந்தா எனக்கு பெரிய சந்தோஷம். உதாரணத்துக்கு ஆப்பிள் ஐபோன் எடுத்துங்க. ஆப்பிள் ஐபோனுக்கு என்ன கன்சியூமர் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும்? எவ்வளோ காசு கொடுத்தா அவன் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பான். ஆப்பிள் ஐபோன் பாத்தீங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருப்பான். அந்த போனை அவன் பாக்கெட்ல அந்த ஆப்பிள் சிம்பிளை காட்டுறது தான் அவனுடைய நோக்கம். அப்போ அவனுக்கு எவ்வளவு கன்சியூமர் இருக்கும், கன்சியூமர் சர்ப்ளஸ் இருக்கும், அதை மெஷர் பண்ணவே முடியாது. வழக்கம் போல இந்த இடம் பாருங்க, கார்டினல் இந்த இடம் கர்சர் மூவ் பண்றேன். வழக்கம் போல கார்டினல் உள்ள மிகப்பெரிய ஓட்டை என்னது? மார்ஜினாலிட்டி ஆஃப் மணி இஸ் அசியூம்ஸ் டு பி கான்ஸ்டன்ட் இஸ் அன்ரியலிஸ்டிக். அது ரியலிஸ்டிக் கிடையாது. எல்லா இடத்துலையும் மாறும்.
பணக்காரங்கிட்ட இருக்கிற காசுக்கு மரியாதை கம்மி, ஏழை கிட்ட இருக்கிற காசுக்கு மரியாதை அதிகம். அப்ப காசு ஒருத்தன் கையில அதிகமாக ஆக ஆக அதனுடைய மார்ஜினிட்டி குறையுது. ஆனா நீங்க எப்படி அதை கான்ஸ்டன்ட்னு அசியூம் பண்ணுவீங்க? அது தப்பு தானேன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டூ கமாடிட்டி மாடல். இப்ப நான் டூ கமாடிட்டி மாடலுக்கு யாரோ எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நர்மதா மேம் சொன்னாங்க. சிங்கிள் கமாடிட்டி மாடலுக்கு டிஸ்கவுண்ட்னு ஒண்ணு சொன்னாங்க. இப்ப டூ கமாடிட்டி மாடலுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? டூ கமாடிட்டி மாடல் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கா? குயிக்கா அந்த பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் யார் அது? அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ரியல் லைஃப் வேர்ல்டுல கன்சூமர் சர்ப்ளஸோ சிங்கிள் கமாடிட்டிக்கு உண்டு, டிஸ்கவுண்ட்னு நம்ம எல்லா இடத்துலயும் சேல் பண்றாங்க. டிஸ்கவுண்ட்ன்ற அந்த வார்த்தை தான் கன்சூமர் சர்ப்ளஸ். அதை உருவாக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாங்க உமாசக்தி மேடம். அந்த மாதிரி டூ கமாடிட்டி மாடல் ஒண்ணு உண்டா? அந்த மாதிரி டூ கமாடிட்டி மாடலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? யாராவது சொல்லலாம். ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க, சம்மர் சேல் வித் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சம் அதர் எக்ஸாம்பிள். டூ கமாடிட்டி மாடல். டூ கமாடிட்டி மாடல்லே உங்களுக்கு க்ளூ இருக்கு இல்லைங்களா? என்ன ஆஃபர்? ஆஃபர் ஓகே. ஆனா ஆஃபரோட இன்னொரு வார்த்தை சேர்த்துங்க முன்னாடி. ஆஃபர் வரலையும் வந்துட்டீங்க. எக்ஸலண்ட் லதா மேம், வெரி குட். என்னன்னா பை ஒன் கெட் ஒன், அதுதான் முக்கியம். காம்போ ஆஃபர். ஒரு பொருளை வாங்கினா இன்னொரு பொருள் கொடுப்பேன். ரெண்டு பொருளை இந்த விலையில வாங்கலாம். அதுதான் டூ கமாடிட்டி மாடல். வெரி குட். பை ஒன் கெட் ஒன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அல்லது ரெண்டு பொருள், இப்ப ஒரு பொருளா வாங்கினீங்கன்னா 200 ரூபாய் கொடுக்கணும், 100 பிளஸ் 100. ரெண்டு பொருளை சேர்த்து வாங்கினீங்கன்னா 175 ரூபாய் தான் கொடுக்கணும். இந்த காம்போ ஆஃபர் வருது இல்லைங்களா? இந்த பை ஒன் கெட் ஒன் அல்லது காம்போ ஆஃபர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்ப எக்ஸாமினேஷன் ஓரியன்டா இங்க சில விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? டூ கமாடிட்டிக்கு MUX by PX is equal to MUY by PY is equal to MUM. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. இது என்ன மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி? அதாவது ஒரு ரூபாயின் மூலியமாக எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும், இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரூபாய் செலவு பண்றதின் மூலியமாக எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்கும்ன்றதான் MUM. ரைட்டுங்களா? இது மூணு ஈக்குவலா இருந்தா டூ கமாடிட்டி மாடல்ல அது கரெக்ட். MUX by PX is equal to, இதுக்கான எக்ஸாம்பிள் பின்னாடி இருக்கு, இப்ப நான் காமிக்கிறேன். பட் இது ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம புரிஞ்சுக்குவோம். ரைட்டுங்களா? MUX is greater than MUY. இது என்ன சார் இது? MUX MUY ஒன்றும் புரியலையே. ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனா என்ன, ரெண்டும் கம்மியா இருக்கிறதுனா என்ன? இப்போ நம்ம இண்டிஃபரன்ஸ் கர்வ்ல படிக்கும்போது மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று படிப்போம். பொதுவா ஒரு கன்சூமருக்கு என்ன தெரியுமா ஆசை? இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கன்சூமருக்கு என்ன ஆசைனா, இப்போ ஒரு ஒரு கேம் இருக்குங்க. என்ன கேம் தெரியுங்களா? நீங்க அதுல பதில் சொல்லலாம். ஒரு கேம் என்னன்னா, ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கும். நீங்க என்டர்டெயின்மெண்ட் பார்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க பார்க்கலாம். அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள ரெண்டு கை மட்டும் போகும். அந்த ரெண்டு கை மட்டும் போகும். அதுல அந்த ரெண்டு கைக்குள்ள எவ்வளவு சாக்லேட்ஸ் உங்களால பிக் பண்ண முடியும், பிக் பண்ணி கையை வெளியே எடுத்துடலாம். ஹேவ் யூ எவர் saw this? இதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கேம் மாதிரி வைப்பாங்க. ரெண்டு கையை மட்டும் விட்டு நிறைய எடுத்துக்கலாம். அங்க நம்ம என்ன ட்ரை பண்றோம் கவனிச்சிங்களா? மோர் ஆஃப் எவ்ரிதிங் ட்ரை பண்றோம். கவனிச்சிருக்கீங்களா? அங்க நம்ம ட்ரை பண்றது என்ன தெரியுங்களா? அந்த கண்ணாடி பாக்ஸ்ல கை விடுவோம். மோர் ஆஃப் எவ்ரிதிங், கையில கிடைச்சவர்களையும் அழணும்னு நினைப்போம். So அதுதான் என்னன்னா, வி வாண்ட் டு ஹேவ் மேக்ஸிமம். நம்ம கையால எவ்வளவு, அதே போலதான் பட்ஜெட்னு இருந்துச்சுன்னா ரெண்டு பொருளையும் மேக்ஸிமம் வாங்க பார்ப்போம். அந்த மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அதுக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? MUX by PX is equal to MUY by PY. இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டரு கீழே இருக்கிற இதை புரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட் விஷயம். இந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இதை பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த பெட்டரா புரிஞ்சுக்கணும், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இதுல என்ன சொல்றோம்? இதுல MUX by PX is greater than MUY by PY. அதாவது ஒருத்தர் ரெண்டு பொருளையும் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ரெண்டு பொருளும் நிறைய இருந்தா தான் அவருக்கு சந்தோஷம். ரெண்டுத்தையும் எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா, எவ்வளவு வாங்கலாம்னா அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் என்னன்னா, ரெண்டு ஈக்குவாலிட்டியில வரணும். சார் ரெண்டு ஈக்குவாலிட்டியில வரணும்னா இன்ஈக்குவலா இருந்தா எப்படி சார்? ஆர் அன்ஈக்குவலா இருந்தா என்ன சார் ஆகும்னு யோசிக்கலாம். அதாவது ஒருத்தர் ஆப்பிள் வாங்கிட்டே இருக்காரு, ஆரஞ்சும் வாங்குறாரு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்னுத்தோடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி அதிகமா இருக்கு. கரெக்டா? ஏதோ ஒன்னுத்தோடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி. நான் இப்போ உங்களை கேட்கிறேன், இஃப் a products MO is more than the other, should he or she consume the more MU more or the less as more?
பாருங்க டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். யாராவது இதுக்கு பதில் போடுங்க பார்க்கலாம். பதில் ஸ்கிரீன்லயே இருக்கு. ஆனா நீங்க இப்ப கரெக்டா பதில் போடணும். ஆப்பிள் வாங்குறேன், ஆரஞ்சு வாங்குறேன். ஆனா கம்பேரிட்டிவ்லி ஆப்பிள்ல தான் எனக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஆனா எனக்கு ரெண்டு பொருளும் வேணும். எனக்கு என்ன வேணும்? ரெண்டு பொருளும் வேணும். இப்போ ஆப்பிள்ல தான் அவருக்கு ஏற்கனவே அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற பட்சத்துல அவர் மேற்கொண்டு இன்னும் எந்த பொருள் அதிகமா வாங்கணும்? இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வரும்போது எல்லாரும் தப்பான ஆன்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் நான் கேட்கிறேன். நான் ஆப்பிள் வாங்குறேன், ஆரஞ்சு வாங்குறேன். ஆப்பிள்ல மார்ஜினிட்டி அதிகமா கிடைக்குது. ஆரஞ்சை விட. இதுல 5 வாங்கிட்டேன், அதுல 5 வாங்கிட்டேன். அந்த 5 ஆரஞ்சை விட இந்த 5 ஆப்பிள்ல எனக்கு அதிகப்படியான மார்ஜினிட்டி கிடைக்குது. இதான் சுச்சுவேஷன். இப்போ எதை நீங்க அதிகம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஆப்பிள் ஆர் ஆரஞ்சு? அதான் கேள்வி, ரைட்? குயிக்கா சொல்லலாம். ஆப்பிள் ஆர் ஆரஞ்சு இல்லைங்களா? ஆப்பிள்ல தானே அதிகமா கிடைக்குது. அப்ப அதுல இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இல்லையா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எஸ், கரெக்ட். எஸ், மோர் ஆப்பிள்ஸ் லெஸ் ஆரஞ்சு, கரெக்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்க. இந்த 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 ஈக்குவேஷன் லெவலுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாவும் பிஜிடிஆர்ல கேட்கல. பட் அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வருது. பேசிக்கா நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த பேசிஸ்ல வரும். இப்போ இந்த டேபிள் பாருங்க. இந்த டேபிள் பார்த்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே புரியும். அப்ப இதுக்கு பேரு, இந்த டூ கமாடிட்டி மாடலுக்கு ஒரு பேர் இருக்குங்க. டூ கமாடிட்டி மாடலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் டூ கமாடிட்டி மாடல்? இம்பார்ட்டன்டான விஷயம். எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். யாரு சொன்னதா அது? ஜெயபாரதி மேம் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் டூ கமாடிட்டி மாடல்? எஸ், வெரி குட். அதை ஷார்ட்டா என்ன சொல்லலாம்? லா ஆஃப் இஎம்யூ, லா ஆஃப் யூபி மார்ஜின். இது டூ கமாடிட்டி மாடல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? 3 பேர் மொத்தம். வாட் இஸ் தி அனதர் நேம்? குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு பேர் இருக்கு. இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அந்த பேரை. ஞாபகம் இருக்குங்களா? லா ஆஃப் சப்ஸ்டியூ வெரி குட். கோஷன்ஸ் செகண்ட் லா. லா ஆஃப் சப்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஆமா, நாலா சேர்த்துக்கலாம். எஸ், கோஷன்ஸ் செகண்ட் லான்னு சொல்லலாம். லா ஆஃப் சப்ஸ்டியூஷன் சொல்லலாம். லா ஆஃப் யூகி மார்ஜின் சொல்லலாம். அல்லது டூ கமாடிட்டி மாடல் கன்சூமர் சர்ப்ளஸ்னு சொல்லலாம். டூ கமாடிட்டி மாடல் தான் இது பேசிக்கா. கார்டினல் யூட்டிலிட்டியில டூ கமாடிட்டி மாடல் இது. இது லா ஆஃப் யூகி மார்ஜின் யூட்டிலிட்டின்னு சொல்லலாம், ரைட்? இது சம இருநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு சொல்லலாம். அது இதுல இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு டீ சமோசான்னு எடுத்துக்கும் போது இந்த இடம் பாருங்க. 4 மார்ஜினிட்டிக்கு இங்க 4 மார்ஜினிட்டி. ஸோ இங்கேயும் ஈக்குவாலிட்டி இருக்கு. பட் பணம் இன்னும் கொஞ்சம் கையில இருக்கு. அப்ப இங்க நிறுத்தக்கூடாது. அப்ப அவர் எது வரலையும் நுகரலாம் அப்படின்னா, ஒரு கன்சியூமர் கையில இருக்கிற மேக்ஸிமம் பட்ஜெட்டை எக்ஸாஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் குட்ஸ் அவரு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 20 யூட்டிலிட்டி டீல கிடைச்சிருக்கு. 40 யூட்டிலிட்டி சமோசால கிடைச்சிருக்கு. இங்கேயே மார்ஜினிட்டி சமமா தான் இருக்கு. ஆனா அவர் இங்க நிறுத்தல. ஏன் தெரியுங்களா? அங்கதான் மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ்னு ஒண்ணு வருது. அதாவது கன்சியூமரை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா? அந்த பாக்ஸ்குள்ள கை விட்டாரு. நிறைய எடுக்க ஆசைப்பட்டாரு. அவர் பட்ஜெட்குள்ள அவர் அதிகமா ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அது வரையிலும் அவர் பை பண்ணுவார். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் டிமினிஷிங், லா ஆஃப் ஈக்வல் மார்ஜினிட்டியை பொறுத்தவரையிலும், ரைட்? இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் பத்தி சில பேசிக்ஸ் சொல்லிடுறேன். கார்டினல் யூட்டிலிட்டியோட ஒரு இம்ப்ரூவைசேஷன் தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. இன்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம ஆர்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லலாம், ரைட்? இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை தெரியுங்களா? இந்த ஸ்கிரீன்ல இல்ல, பட் ஆனா இங்க சொல்லிடுறேன், ரைட்? ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கர்வ்னு இதை சொல்றாங்க. லோக்கஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் டெக்ஸ்ட் புக்ல, ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த வார்த்தை இருக்கு. லோக்கஸ். யாராவது மீனிங் சொல்ல முடியுமா? லோக்கஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ரைட்டுங்களா? த பாயிண்ட் ஆஃப் பேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது லோக்கஸ் ஆஃப் all the combinations of two different commodities which gives the same level of satisfaction. இந்த லோக்கஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல. லோக்கஸ்னா என்னன்னா சம அளவு, எஸ், ஜாயின் டுகெதர். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு தோராயமா சொல்லலாம். லோக்கஸ்னா பாயிண்ட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் அது பிறக்குது. அந்த இடத்துல தான் அது அமையுது. ஒரு ஒரு வளைகோட்டுல எல்லா இடத்துலயும் சம அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய ஒரு வளைகோடு இருக்குது. அதுதான் லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ரேஷனாலிட்டி ஆஃப் கன்சூமர், ஆர்டினல் நான் சேஷிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரைட்? கனெக்ஷன்ஸ், இது பெட்டர், கரெக்ட். மமதா பேம் சொல்லியிருக்காங்க. கனெக்ஷன்றது ஓரளவுக்கு கரெக்ட். என்வெலப் கர்வ்னு கூட நம்ம படிச்சிருக்கோம்ல, லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். அது மாதிரி தான் நான் சேஷிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது கன்சூமர் இஸ் நாட் ஓவர் சப்ளைட் வித் குட்ஸ் இன் த கொஸ்டின்ஸ், அதை சொல்றாங்க. எஸ், முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும். என்னன்னா இந்த நேரத்துல, இப்ப பாக்கி இருக்கிற நேரத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம். டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் சாய்ஸஸ்.
நம்ம இண்டிஃபரன்ஸ் கர்வ் முக்கியமா தெரிஞ்சுக்கும் போது அதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அசம்ஷன்ஸ் இருக்கு. டிரான்சிட்டிவிட்டி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஏ பொருள் பிடிக்கும், ஏக்கு நிகரா பி பொருள்ல சந்தோஷம் கிடைக்கும். அதே போல பின்றது சிக்கு நிகரா சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா ஏ டு சி. இந்த இந்த டிரான்சிட்டிவிட்டி எந்த ப்ராப்பர்ட்டியோட கனெக்ட் ஆனது? டு விச் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் ரிலேட்டட். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸை பொறுத்தவரை நிறைய கேள்விகளும் இருந்திருக்கு. ஏன்னா இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். ஆனா இந்த ஃப்ளோக்காக இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்தடுத்து வர கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி, ஹிக்ஸியன் தியரி, ஸ்லட்ஸ்கி தியரி, ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ்லயே வீக் ஆக்சியோமேட்டிக் அப்ரோச், ஸ்ட்ராங் ஆக்சியோமேட்டிக் அப்ரோச் எல்லாம் இருக்கு. அது ரைட்டுக்கலாம், அதுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் இதுல இருக்கிறவங்க லாஸ்ட் கேள்வி, இந்த கிளாஸோட கடைசி கொஸ்டின் நான் கேட்கறதா இதுதான். நீங்க அப்புறம் இப்ப நிறைய கேள்விகள், கொஸ்டின்ஸ், டவுட் நீங்க கேட்கலாம். டிரான்சிட்டிவிட்டின்னு ஒரு அசம்ஷன் இருக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல, ரைட்டுங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல இருக்க ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் வேணா ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிடுறேன். இதுல எது அதோட தொடர்பு போட்டிருக்குன்னு மட்டும் நீங்க சொன்னா போதும், ரைட்டுங்களா? நான் ப்ராப்பர்ட்டி சொல்லட்டுங்களா? இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப் டு த ரைட் 1, கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் தோற்றுவாய் நோக்கி புறம் குவிந்த கோடுகள் 2, ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஹையர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேல போக போக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது. எஸ், நெகட்டிவ் ஸ்லோப், கரெக்ட், நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு, கரெக்ட். டூ இன்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். அதே போல இன்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் டச் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் OX ஆக்சிஸ், இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸையோ ஒய் ஆக்சிஸையோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் தொடாது. பாருங்க, நான் 6 ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட டிரான்சிட்டிவிட்டின்றது எதோட தொடர்புபட்டது? இதுதான் என்னுடைய கேள்வி, ரைட்? டுக்லி ரிப்ளை. டிரான்சிட்டிவிட்டின்றது எதனோட தொடர்புபட்டது? அதுதான் கேள்வி. அதோட இன்னைக்கு செஷனை இப்போதைக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம ரொம்ப நிதானமா ஸ்லோவா தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பேசிக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எனக்கும் இப்போ உங்களை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு நீங்க எந்த ஜோன்ல கன்சிஸ்டன்சி இல்ல டிரான்சிட்டிவிட்டி ஏதாவது சம்பந்தப்பட்டது தெரியுங்களா? டூ இன்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் இன்டர்செக்ட், அதோட சம்பந்தப்பட்டது. என்னன்னா ஏ ஒரு ஐசிக்கு 1ன்னு நான் எடுத்துட்டேன், 2னா அது மேலதான் போகணும். 1 கிராஸ் பண்ணிட்டு வருதுன்னா 1க்குள்ள எனக்கு ஏற்கனவே சந்தோஷம் கிடைச்சிருக்கு இல்லையா? அதான் அதனுடைய விஷயம். ஓகே, எனிஹவ் we are running out of time. We will continue with நாளைக்கு லைட்டா இன்டிஃபரன்ஸ் கர்வ் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல, நாளைக்கு மீன்ஸ் அடுத்த கிளாஸ். யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேஸ்ல தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸை பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது சாமுவேல்சனுடைய ரிபில்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி பார்க்க போகிறோம். ஹிக்ஸினுடைய டீகம்போசிஷன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்லட்ஸ்கியுடைய டீகம்போசிஷன் எஃபெக்ட்னு இருக்கு, ஏஞ்சல் கர்வ் அப்படின்னு இருக்கு. அதுலேயே டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி அப்ளை பண்ணி அந்த ஏஞ்சல் கர்வ்ல இருந்து டிமாண்ட் கர்வ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் டிஆர்பி சிலபஸோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட். இப்போ இதெல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கூல்லையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்கன்னா இதெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்துட்டா பெட்டர், ரைட்? நவ் யுவர் கொஸ்டின்ஸ் நீங்க இதை பண்ணலாம். ஓகே, இதுல யாராவது ரொம்ப ஸ்பீடா போற மாதிரியோ இல்லை ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலுமே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால என்னையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் எப்படி சொல்லுவேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்றதும் புரிஞ்சுக்கலாம், உங்களையும் நான் புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் ரிலேட்டிவ்லி வி ஹவ் கான் இனஃப் டைம் எடுத்து பொறுமையாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகும். அந்த நேரத்திலே நீங்க அங்கே நிறுத்தி அந்த கொஸ்டினை கேட்டுருங்க, அதை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன், ரைட்? பட் 1 to 1 அந்தந்த நேரத்தில் அந்தந்த கொஸ்டின் அப்பப்போ டிஸ்கஷன் பண்ணுறது பெட்டர். 2 IC do not touch each other, கரெக்ட்? இல்லை இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 IC curve do not intersect, மேம் சோபி மேடம். 2 IC curve do not intersect, கரெக்ட்? டச்ன்றதை விட இன்டர்செக்ட்னு சொல்லலாம். வெரி கிளியர். எஸ் தேங்க்யூ. ரைட். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் நீங்க சொல்லலாம். உங்கள நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க, மார்னிங் செஷன் சொல்லும் போது நம்மளும் அடுத்தடுத்து டக்குன்னு கிளம்பி போற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? எனி டவுட்ஸ் ப்ளீஸ். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு சாப்டர் முடியும் போது கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுவே பார்க்கலாம். நான் வேணா இதுல ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் போயிடலாங்களா? இது இந்த சாப்டர் ரிலேட்டடா இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நான் வந்து பாக்குறேன். இந்த கொஸ்டினோட ட்ரை பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணல இல்லையா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமே. கிஃபன் கூட்ஸை பத்தி இருக்கு, நம்ம கிஃபன் கூட்ஸ் பத்தி பெருசா டிஸ்கஷன் பண்ணல. இதோட இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் யுவர் ஆன்சர்ஸ். இது வந்து யூஜிசி நெட்ல வந்த கொஸ்டின். நான் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேங்க. நிறைய யூஜிசி நெட்டு, காலேஜ் டிஆர்பி,
லா காலேஜ் டிஆர்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நான் இதில் கொண்டு வருவேன். செட் எக்ஸாம் கொஸ்டினையும் கொடுப்பேன். ஏன்னா சார் இதெல்லாம் வருமா சார்? சார் ப்ளீஸ் டேக் இன்டிஃபரன்ஸ்க்கு ஒன் மோர் டைம் ப்ளீஸ் டேக் இட். ஏன் சார் அந்த இன்டிஃபரன்ஸ்க்காகவே நம்ம நடத்தலை, ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். நாளை கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் பொறுத்தவரையிலையும் அது வந்து ரேங்கபிள், அது ஆர்டரபிள்ல இருந்து வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ் நேச்சர் கிடையாது. அதை பற்றி படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது கிஃபன் குட்ஸ்ல இருந்து வந்திருக்கிற கொஸ்டின். இது கிஃபன் குட்ஸ்ல இருந்து எல்லா வருஷமும் டிஆர்பில இருந்து வருது. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் வரல, இன்னும் கொஞ்சம் ஈஸியா வருது. அதனாலதான் இந்த கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க. எப்படி காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பத்தி எல்லா டிஆர்பி கொஸ்டின்லயும் ஒரு கொஸ்டின் இருக்கோ, பிஜி டிஆர்பில எல்லா வருஷமும் வரக்கூடிய ஒரு வார்த்தை கிஃபன். மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். கிஃபன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஒரு கொஸ்டின் லீக் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்க. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following statement about given goods are correct? 2025 வருஷம் யூஜிசி நெட்ல கேட்கப்பட்ட கேள்வி. கிஃபன் கூட்ஸ் பொறுத்தவரை எது கரெக்ட்? கிஃபன் கூட்ஸ் ஆர் வயலேட்டிங் லா ஆஃப் டிமாண்ட் ஷோயிங் அப்வர்ட் ஸ்லோப். இது கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 100% கரெக்ட், நோ டவுட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 100% கரெக்ட். அடுத்தது கிஃபன் கூட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் கூட்ஸ் which where the income effect outweighs the substitution effect. ஓகே, கிஃபன் கூட்ஸ் இன்ஃபீரியர் கூட்ஸ் தான். கிஃபன் கூட்ஸ் have readily available substitutes in the market. Given goods are common in everyday consumer market. இதெல்லாம் தான் கேள்வி. இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா A and C. இதுல என்னன்னா இந்த ஆப்ஷன் B பாருங்க. Given goods are always luxurious goods. கிடையவே கிடையாது, inferior good இல்லையா? B அது inferior good. அது given goods are யூஸ்வலா given goodsக்கு readily available substitutes எப்பயுமே கிடையாது. விலை குறைஞ்சாதான், இன்கம் எஃபெக்டிவா மாறினாதான் அந்த விஷயமே மாறும், ரைட்? Okay, fine. So we will continue with tomorrow more and more topics and more discussions with also some questions, right? Thank you very much all. So முக்கியமான விஷயம் டெய்லியும் படிங்க. அதாவது சமயத்துல போர் அடிக்கும். நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்றேன். நம்மலாம் ஒன்றும் மிஷின் கிடையாது, நம்ம ரொபாட்ஸ் கிடையாது, நம்ம ஒன்றும் சிட்டி ரொபாட் கிடையாது. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுங்களா? ரெண்டு விஷயம் இருக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. எக்ஸாம் என்னைக்கோ வரப்போதும் தயவு செய்து நினைக்காதீங்க. மற்றவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய பிளஸ்ஸா நினைச்சுங்க. முக்கியமா என்ன தெரியுமா பண்ணுங்க? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க. இன்னைக்கு இந்த யூனிட்டை முடிக்கணும், இல்லை 50 கொஸ்டின். இப்போ கொஸ்டின் பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு கிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்குன்னா, அந்த கொஸ்டின் பேங்க்ல ஒரு 50 கொஸ்டினை படிக்கணும், 100 கொஸ்டினை படிக்கணும் ஒரு டார்கெட் வைக்கிறீங்கன்னா, குறைந்தபட்சம் அந்த நேரத்தில் அந்த கொஸ்டின் பேங்கை பார்க்கவாவது செய்யுங்க. எப்பயுமே தொடர்ச்சியா நம்ம டச்ல இருந்தாலே போதும். இப்போ 100 கொஸ்டினை டார்கெட் வச்சு 10 கொஸ்டினை பார்த்தா கூட போதும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா ஒரு பேசிவ் மெமரி உண்டு. என்ன தெரியுங்களா பேசிவ் மெமரினா? என்ன தெரியுங்களா? கான்சியஸா மனப்பாடம் பண்ணியோ புரிஞ்சியோ கூட படிக்காமையோ அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேசிவ் மெமரி இருக்கும். என்னன்னா அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த ரிப்பிட்டேஷனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடும். எனக்கே சில கான்செப்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சில கான்செப்ட்ஸ் 1-2 நமக்கு கரெக்டா புரிஞ்சிருக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். யூஜிசி நெட்லயும் சரி, காலேஜ் டிஆர்பிலையும் சரி, அந்த புரியாத இடத்துல கூட சில இதெல்லாம் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா பேசிவ் மெமரி. அதுக்கு பேர் என்னது? பேசிவ் மெமரி. பேசிவ் மெமரினா என்ன? நீங்க தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருங்க, அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே புரட்டி புரட்டி சில சில தெரிஞ்ச விஷயத்தை கூட மறுபடியும் மறுபடியும் புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கணும். தெரியாத விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் புரியலன்னா கூட சரி இப்போதைக்கு நம்ம அதை பார்க்கவாவது செய்யணும், அதை பார்த்து புரட்டி புரட்டி பாருங்க. அதெல்லாம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். எக்ஸாம்ல எவ்வளோ விஷயம் தெரியுதுன்றது தான் ரொம்ப அவசியம். பிஜிடிஆர்பியை பொறுத்தவரையிலையும் ஆழம் தெரியறதை விட அகலம் தெரியணும். அதாவது டெப்தா படிக்கிறதுன்றது செகண்டரி. பிஜிடிஆர்பிக்கு வைடா படிக்கணும். மேக்சிமம் எல்லாத்தையும் நம்ம எஸ் எஸ் ஆட்ஸ் பார்க்குற மாதிரி. கரெக்ட் கரெக்ட், ஃபைன் ஃபைன் ஃபைன், எஸ் எஸ். தேங்க்யூ ஆல். Can you write one slide? Your message will go on to able to read on recorded video. Yes, இது பத்தி நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது write on one slide your message will go right. எஸ், ட்ரை பண்ணலாம். அதாவது ரெக்கார்டட் வீடியோ வந்து இதுல. ஆனா நான் இந்த சேட் பாக்ஸ்ல போறது எல்லாத்தையுமே நான் வாசிச்சு காமிச்சிடுறேன். இந்த சேட் பாக்ஸோட பர்பஸ் என்னன்னா, லைவ் கிளாஸ்ல நீங்க இன்டராக்டிவா இருக்கணும். அப்பதான் எனக்குமே தெரியும் நீங்க இந்த இந்த கான்செப்ட்ல எந்த அளவுக்கு இருக்கீங்க. இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட 50-50. சில விஷயத்த எல்லாரும் கரெக்டா சொல்லுங்க, சில விஷயத்த சில பேர் மட்டும் தான் கரெக்டா சொன்னாங்க, இல்லைங்களா? ஸோ மேபி அந்த சேட் பாக்ஸோட பர்பஸ் இதுதான். வில் சி. ஷுர் ரைட்? ஷுர் மேம். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ மேம்.